ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே சொல்வோம். நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த. அந்த பரிசுத்த தேவனே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆரம்ப ஜெப வேளையிலே அப்பா பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த தெய்வமே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை நீர் தகுதிப்படுத்துவீராக. எல்லா தடைகளை எங்களை விட்டு எடுத்து போடுவீராகப்பா. இந்த ஆரம்ப ஜெப வேளையிலே எங்களை பரிசுத்தமாக்குகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறதற்காய் நன்றி. பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீர் ஒருவர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த பரிசுத்தம் உள்ளவர் நம்மையும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். இந்த கால வேளையிலே நம்மை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கர்த்தர் நீர் தகுதிப்படுத்துவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் நம்முடைய பரிசுத்த வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பீராக. தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனைகள், ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற பாடல்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைக்கென்று இருக்கணும். ஆண்டவரே அப்பா, பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எங்கள் ஆராதனை நீங்கள் சுகந்த வாசனையாய் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே
அதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒரு மனதின் ஆவி எங்களுக்கு நீர் தந்தருளுவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பிரசன்னம் எங்க மத்தியிலே நிறைவா இறங்கட்டும் அப்பா. ஆவியானவர் எங்க மத்தியிலே அசைவாடுவீராக, எங்க மத்தியிலே உலாவுவீராக ஆண்டவரே. அப்பா, மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன் இந்த காலை வேளையில் எங்க மத்தியிலே அசைவாடுவீராக, எங்க மத்தியிலே நீர் உலாவுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா சோத்திரமே, சோத்திரமே, அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. கலங்களப்பா, நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்கள் கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. சோத்திரமே, அப்பா சோத்திரமே, சோத்திரமே, அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா
தங்க கலங்களப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர் யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர் ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலே ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்துகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகின்றாரே, அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. இந்த பாடலை சேர்ந்து நான் பாடலாம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம், அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே, அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவே. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே, ஒரு மதிலை தாண்டுவே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே, அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவே. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே, அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வே, அவர் என்னோடு இருந்தா ஒரு
ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையைப் போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையைப் போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை சொல்லுவோம். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு விசுவாசமான வார்த்தை பாருங்க. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாக சொல்லுகிறார், என்னோடு தேவன் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்ம விசுவாசத்தோடு நம்ம சொல்லும் பொழுது நமக்கு இடையூறாக இருக்கிற எல்லா தடைகளை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். மதில் சுவர்களை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மோடு இருந்து ஜீவிக்கிற தேவனாக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உலர்ந்து போன நம்மளுடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நாட்களிலே நம்ம சோர்ந்து போய் உலர்ந்து போய் ஒன்றுமில்லாமையில் போயிருக்கலாம். ஆனால் ஒரு விசையாய் கர்த்தர் நம்மை துளிர்க்க செய்திருக்கிறார். ஆரோனுடைய தளிர்த்த கோலை துளிர்க்க செய்தது போல நம்முடைய வாழ்க்கையை தளிர்த்து போனதாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் துளிர்க்க செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு முறை நல்லா சேர்ந்து பாடுவோம். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி சேர்ந்து நாம் இன்னொரு முறை நல்லா உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையைப் போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையைப் போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா
மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கும் பொழுது அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் தாவீது ராஜா அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து கதறுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்லா இடங்களிலும் சொல்லுகிறார், எப்பொழுது நான் தேவனை பார்ப்பேன், எப்பொழுது ஆலயத்துக்கு போய் அவரை துதிப்பேன், எப்பொழுது காலை ஆகும் அவருடைய சமூகத்தில் போவேன் என்று வாஞ்சித்து கதறுகிறவராக இருக்கிறார். அதே போல தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்க இருக்க நம்மே அறியாமல் ஒரு தேவ சமாதானம் நிரப்போம். ஆமென். நம்ம நினைக்கலாம் நமக்கு சமாதானமே கிடைக்க மாட்டேங்குது உலகத்தில் அப்படின்னு. ஆனால் ஆண்டவருடைய சமூகம் மாத்திரமே நமக்கு சமாதானத்தை தருகிறதாக இருக்கிறது. நம்முடைய பலவீனங்களை பலனாக மாற்றுகிறது அவருடைய சமூகம். நம்முடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறது அவருடைய சமூகம். நம்முடைய ஒன்றுமில்லாமல் இருக்கிற காரியங்களை நிறைவுள்ளதாய் மாற்றுகிறது அவருடைய சமூகம். இந்த வேளையில் ஒரு பாடலை கூட சேர்ந்து பாடும். உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. இந்த பாடல் எல்லாரும் கடங்களை தட்டி ஒன்று சேர்ந்து பாடணும். உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். அவருடைய பிரசன்னத்தினாலே நிரம்பினவர்களாய் ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னாடனா உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னாடனா உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆமே ஆகாயம் ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை. ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே
செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காகடா உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காகடா உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் ஆமே ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் விசுவாசத்தோடு பாடுவோம். என்னை பலவானாய் மாற்றுகிறது அவருடைய சமூகம், என்னை பலமுள்ளவர்களாய் மாற்றுது அவருடைய பிரசன்னம். ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடும. கேளுங்க, என் இயேசுவே, என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காகடா உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். இருக்கிற இடங்கள் எல்லாரும் முழங்காறு படியிட்டு அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் அப்பா உம்முடைய ஆவியினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகம் எங்களுக்கு இன்பமானதாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் எங்களை மறவாத நேசர் நீங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகம் எங்களை பலனுள்ளவர்களாய் மாற்றுகிறது ஆண்டவரே, எங்களை ஸ்திரப்படுத்துகிறது ஆண்டவரே. அப்பா எங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறது அப்பா. அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்களும் நாங்களும் அவருடைய சமூகத்தில் நேரிட செலவிடுகிற நேரங்கள் ஒரு நாள் வீணாய் போகாது, அதற்கு நிச்சயமாக பதில் உண்டு. ஓ ராபா பாபா சந்தாராபா ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவா
பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா, தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன், தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா, தகப்பனை போல் பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம். அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு விசையாய் உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்க ஒவ்வொருவரையும் ஒரு விசையாய் நிரப்பட்டும். அப்பா உம்முடைய புதிய கிருபைகளினால் உம்முடைய இரக்கங்களினால் எங்களை நிரப்புவீராக. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் ஓரா பலஹதரபோ சதரா, ஆகாயத்தை ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம். அப்பா எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பி அருளுவீராக. ஆண்டவரே ஓடு செலவிடுகிற நேரத்தினாலே அப்பா எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர் நீங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகம் எங்களுக்கு இன்பமானதாய் மாறட்டும் ஆண்டவரே, அது மேலானதாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அறுசுவை உணவு உண்கிறது போல உம்முடைய சமூகத்தில் நாங்கள் திருப்தி அடைய உதவி செய்தருளுவீராக ஆண்டவரே. ஓ ரகம சந்தரபா ரிகலம சந்தரபா பகதரபா, நிரப்புங்கப்பா. ஓ ரகதரப சந்தரா, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. நல்ல விடுதலையோடு ஓ ரபா சந்தரபா மகதரபா ரிகலம சந்தரமல மகதரபா ராகதரப சந்தரமல மகதரபா ரிகமலப சந்தரமல மகதரபா ஓ ராகதரமலப சந்தரமல மகதரபா ஓ ராபா கதரபலப சந்தரமல மகதரபோ ரிகடரப சந்தரமல மகதரபா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தினாலே அப்பா எங்களுக்கு நிம்மதியை தருகிறீரப்பா, எங்களுக்கு சமாதானத்தை தருகிறீர் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே தகப்பனை போல தாயை போல எங்களை சுமந்து வழி நடத்துகிற தகப்பன் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஃப்ரீயா விட்டு கொடுத்து அந்த தேவனாகிய கர்த்தர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ராகா பகதா சகதரமல மகதரபா ரீகா டரபலப சந்தரமல மகதரபா ரீகா டரப சதரம மகதரபா ராபா பாதரபோ சந்தரனகதியா கரேல மகதுரோ. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி தகப்படே, நன்றி தகப்படே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்படே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை எல்லாரும் நம்ம எழும்பி நின்று அந்த தேவாதேவோட மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய சமூகத்தினால நமக்கு பலனை கர்த்தர் தருகிறார்.
நினைக்கிறோம். அவருடைய சமூகத்தினாலே எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய சமூகம் நமக்கு ஜெயத்தை தருகிறது. அவருடைய சமூகம் நமக்கு பலனை தருகிறது. அவருடைய சமூகம் நமக்கு நிம்மதியை தருகிறது. ஆனந்த களிப்பினாலே அவரை துதிக்கத்தக்கதான சமாதானத்தை நமக்கு தருகிறார். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. அவர் வாக்குரைத்த தேவன் நம்முடைய வாழ்விலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யாமல் போவதில்லை. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தரையில் விழாது. நம்முடைய புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மனிதன் அநேக இடங்களிலே உண்மை உள்ளவராக இருக்கிறது போல தெரிந்தாலும் மனிதர்கள் மாறுவார்கள். ஆனால் தேவன் ஒருபோதும் மாறாதவர். அவர் சொன்னதை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் அவரை நம்பி இருக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவாதி தேவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே அப்பா நீர் உண்மை உள்ளவர், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆண்டவரே நீர் தந்த வாக்கு தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றாமல் போக மாட்டீர். அவர் ஒரு நாள் நம்மை கைவிடாத தேவன். அவர் நம்மை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார். அவரை உண்மையோடு நாம் ஆராதிக்கும் பொழுது, முழு இருதயத்தோடு ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மை அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவராய் இருக்கிறதுனாலே அவரை உயர்த்தும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் இன்னும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. கரங்களை உயர்த்தி சொல்வோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பா. எங்க வாழ்க்கையிலே நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. என் ஆயுள் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை
முடியும் வரை உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பே. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் உண்மையோடு அவரை ஆராதிக்கும் பொழுது, உண்மையோடு அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் போதுமானவராய் இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே பயங்கரமானவைகளை செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை ஆராதிப்பே. வல்லமை உள்ளவரே, அப்பா நீ உண்மை உள்ளவர், எங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவர். ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் ஆயுள் முடியும் வரை உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிற அந்த தேவாதி தேவனை நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீ உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை கைவிடாதவர், எங்களை போதித்து நடத்துகிறவர், ஆண்டவரே கடைசி வரை எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, எங்க வாழ்க்கையில இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நீ நடத்துகிறதற்கு போதுமானவராய் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அவசர முடிவு எடுக்காதீர். அவசர முடிவு என்ன செய்யக்கூடாதான்? எடுக்கக்கூடாது. அவசர முடிவு. இன்றைக்கி பாருங்கள், சில சமயங்களில் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருந்தாலும் கூட சில முடிவு டக்குன்னு எடுத்துடுறோம். டக்குன்னு அந்த நேரத்தில் வர்றதை நம்ம மடார்னு டகார்னு எடுத்துடுறோம். நாம் அப்படி எடுக்கக்கூடாதுன்னு கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, வேதத்தில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரு. அதை நான் எடுத்து உங்களுக்கு தரப்போகிறேன். சரி, இப்போ நம்ம போகலாம். ஆதியாகமம் 13:7 வாசிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது
லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்தான். இருந்தாலும் இன்றைய நாளினுடைய செய்திக்கு ஏற்றவாறு இதை நான் கொண்டு வந்திருக்கிறேன். லோத்து யாருன்னு முதல்ல பார்த்துருவோம். டக்குன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கரெக்டாக கேட்டாச்சுன்னா யாருக்கும் கரெக்டாக சொல்ல முடியுமா உங்களுக்கு? லோத்து யார், அவங்க அப்பா யார், அவங்க தாத்தா யார்? சரி, நானே சொல்லிடுறேன். தேராகுக்கு மூன்று பேர். மூத்தவர் ஆபிராம், அடுத்தது நாகோர், அடுத்தது ஆரோன் இல்லை ஆரான். அப்போ ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லோத்து அப்பா பேர் என்ன? ஆரான். இனிமேல் மறக்கவே மறக்காதில்ல. ஆரான். சரி, ஆரான் சீக்கிரமாக இறந்துட்டார். இப்போ லோத்து இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த ஆபிரகாமும் லோத்தும் தகப்பன் மகன் உறவு போல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரிஜினலாக உள்ள அப்பா இறந்து போயிட்டார். இப்போ ஆபிரகாம் யார்? இவருக்கு பெரியப்பா. ஆகவே பெரியப்பாவோடு ரொம்ப ஒட்டி கொண்டார். அதே சமயத்தில் இந்த ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஆகவே லோத்தை மகனை போல பாவித்தார். அப்போது ரெண்டு பேருடைய உறவு நல்ல உறவு, தகப்பன் மகன் என்கிற உறவு. சரி, ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார், கானானுக்கு வாங்கன்னு அழைக்கிறாரு. லோத்துக்கு நேரடியான அழைப்பு இல்லை. ஆனால் தேவன் அழைக்காட்டாலும் ஆபிரகாமோடு அவர் ஒட்டி கொண்டு நானும் வாரம் பெரியப்பா அப்படின்னு சொல்லி கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல லோத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். பொதுவாக அப்படி தானே, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறவங்களோடு நம்ம நெருங்கி இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யும்? வரும். நமக்கு எப்போதும் சொல்கிற பழமொழி தான், பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். இந்த இடத்துல ஆபிரகாமை தான் தேவன் அழைத்தார். அவரோடு இவர் ஒட்டி கொள்கிறார். ஆகவே தேவன் என்ன செய்கிறார்னா ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமின் நிமித்தம் யாரையும் ஆசீர்வதிக்கிறார்? லோத்தையும் ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஆபிரகாமினுடைய மந்தைகளும் பெருகுகிறது, லோத்தினுடைய மந்தைகளும் பெருகுகிறது. இங்கேயும் இப்போ நிறைய வசதி வாய்ப்புகள் கர்த்தர் கொடுக்குறாரு, அதுபோல் அங்கேயும் கொடுக்குறாரு. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வசதிகள் பெருகிற வேளையிலே இப்போ என்ன ஆயிட்டு, ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மேய்ப்பர்களுக்கும் என்ன வந்துட்டு? சண்டை வந்துருச்சு. இந்த சண்டை இப்போ யார்? இப்போ ஆபிரகாம் தான் என்ன செய்கிறார்? முதலாவதாக பேசுகிறாரு. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரரா? இது அவர் ரெண்டு பேரும் சகோதரரா? தகப்பன் மகன் உறவு உள்ளவங்க. ஆனால் அவர் பொதுவாக சொல்கிறாரு, நாமெல்லாம் சகோதரர்கள், நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். அதனால் நம்ம ஒன்று செய்வோம், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ தான் லோத்து ஒரு தவறான ஒரு முடிவை என்ன செய்கிறார்? எடுக்கிறார். ஆக்சுவலாக இந்த லோத்து என்ன சொல்லியிருந்திருக்கணும்? அப்பா, உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் மேய்ப்பர்களுக்கும் என் மேய்ப்பர்களுக்கு தான் இப்போ என்னது பிரச்சனை. என் மேய்ப்பர்களோடு நான் பேசி அவங்கள கண்டித்து வைக்கிறேன். நான் இவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றதும் என்னுடைய பெரிய காரியத்தினால அல்ல, நான் தேவனோடு நம்ம நெருங்கி ஜீவித்ததுனால அல்ல. நான் பெற்ற ஆசீர்வாதத்துக்கெல்லாம் முழு காரணம் யார் தான்? நீங்கள் தான். இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்களே, வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன், இடதுபுறம் போனால் அந்த காரியமே நடக்காது, நான் உங்களோடு தான் இருப்பேன், தயவு செய்து உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கிடுங்க, நான் என்னுடைய மேய்ப்பர்களை போய் என்ன செய்கிறேன்? சரி செய்து வைக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன செஞ்சுருக்கணும்? சொல்லி இருந்திருக்கணும். ஆனால் அப்படி சொல்லாமல் ஏதோ வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது போல் அவர் அப்படியே சுற்றி என்ன செய்கிறார்? பார்க்குறார். அவர் வந்த இடம் சோதோம் குமாரா பட்டணத்துக்கு அருகாமை உள்ள இடம். அந்த ஜனங்கள் பொல்லாதவர்கள் நமக்கு தெரியும், ஆனாலும் அங்கே செழிப்பு காணப்பட்டது. இப்போ இப்படி நம்ம நினச்சிடக்கூடாது, நல்லவங்களுக்கு தான் ஆண்டவர் செழிப்பை கொடுப்பாரு, பொல்லாதவர்களாக இருந்தால் அவங்களுக்கு செழிப்புலாம் கிடைக்காது அப்படிலாம் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி கிடையாது. நாம் அப்படி நினச்சிக்கிடுறோம்.
உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டா அவன் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லைங்கிறதே நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா சோதோம் குமாரா பட்டணம் எப்படி இருந்ததான் பாருங்க. யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்துச்சான், எகிப்து தேசம் மாதிரி இருந்துச்சான். எகிப்து தேசத்தில் எந்த நதி பாயுது? நைல் நதி பாயுது. ஆகவே எகிப்து தேசம் முழுவதும் அது வருது. ஆகவே அங்கே செழிப்பு. அப்போ அந்த செழிப்பை பார்த்து இவர் உடனே என்ன செஞ்சிட்டார்னா, நான் இந்த பக்கம் போயிடுறேன் அப்படின்னு என்ன செய்கிறார்? அவர் போகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். அவர் எடுத்த அந்த முடிவுனால எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, எவ்வளவு வேதனை வந்துச்சு, எவ்வளவு துன்பம் அவருக்கு வந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், அவர் சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டார் அப்படின்னு இருக்கு. அடுத்தது சோதோமுக்கு உள்ளாக அவர் என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. அப்புறம் சோதோமில் உள்ள ஒலிமுக வாசலிலே உட்கார்ந்துருக்கிறார். பெரிய நபராக, பெரிய ஒரு பிரபுவாக அவர் என்ன செஞ்சிட்டாரு? மாறினார். மாறினால கடைசியில் உங்களுக்கு தெரியும், அவர் உள்ளே போகும்போது பொருட்களோடு வேலைக்காரர், வேலைக்காரிகள், சம்பத்து எல்லாவற்றோடும் ஒரு பெரிய பிரபுவாக, ஒரு பெரிய கோடீஸ்வரனாக உள்ளே போகிறாரு. ஆனால் அங்கேருந்து வெளியே வரும்போது ஓட்டாண்டியாக வராரு. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர் கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் அவர் வீணடித்து விட்டார். ஒரு சமயத்தில் உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிற ராஜாக்கள் சேர்ந்து இவருடைய இதெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டு போயிட்டாங்க. திருப்பி ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, சண்டை போட்டு மீட்டு கொண்டு வர்றாரு. அந்த நேரம் அவர் புரிஞ்சிருக்கணும் ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னு. இந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் நான் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறாருன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு காலி பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் அப்பவும் அங்கே தான் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? உட்கார்ந்துட்டு இருக்காரு. அக்னியை வச்சு இறக்குவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பவும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. தாமதமானதுனால தான் அந்த 4 பேர் என்ன செய்கிறாங்க? வெளியே போகிறாங்க. உள்ளே போகும்போது எப்படி போகிறாரு? கோடீஸ்வரனாக போனார். வெளியே வரும்போது எப்படி போனார்? கையில் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல. ஒன்றும் இல்லாமல் உயிர் தப்ப ஓடிப்போ, ஜீவன் தப்ப ஓடிப்போங்கிற ஒரு பயங்கரமான ஒரு காரியம் என்ன செஞ்சது? நடந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது மாதிரி தான் இயேசுவின் சீசர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, கடின உபதேசத்தை போதிக்கிறார். இன்றைக்கி சுவிசேஷத்தை போதிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சுவிசேஷம்னா என்ன, உபதேசம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இத்தனை காலம் அந்த சபைக்கு வந்தோம். நீங்கள் வெளியே போகும்போது யாராவது பிரதர் சுவிசேஷம்னா என்ன, உபதேசம்னா என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். சுவிசேஷங்களுடைய வேலை என்னன்னா, சுவிசேஷம் சொல்லுவது. என்ன சுவிசேஷம்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார். இது எந்த ஊழியம்? சுவிசேஷம் ஊழியம். அதனால தான் ஆண்டவர் முதல்ல சுவிசேஷ ஊழியத்தை செய்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொன்னார். இது என்னது? சுவிசேஷம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சுவிசேஷத்திலே அவர் கண் படாமல் அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்கிறார். சுவிசேஷத்தில் தான் என்னது? பேய்கள் ஓடுகிறது, வியாதிகள் குணமாகிறது, அற்புதம் நடக்கிறது. இதெல்லாம் என்னன்னா சுவிசேஷத்தோடு தொடர்புள்ளது. உபதேசம் என்றால் இது நமக்கு வேப்பங்காயா வலிக்கும், கசக்கும். ஸ்தோத்திரம். சுவிசேஷம் எப்படி இருக்கும்? சாக்லேட் மாதிரி இருக்கும், கிறிஸ்மஸ் கேக் மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உபதேசம்னு வரும்போது பாகற்காய் போல இருக்கும், பாகற்காய் போல இருக்கும். உபதேசம் என்பது நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நாம் வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் சொல்லுவார். அதை நாம் செய்யணும். இப்போ சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, உபதேசத்துக்குள்ளே வர ஆரம்பித்தார். உபதேசத்துக்கு பேச ஆரம்பித்த உடனே அந்த பாயிண்டை மாத்திரம் சொல்கிறேன். யோவான் 6:60, யோவான் 6:60 வாசிங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். கேட்கவே முடியாதுங்க. ஸ்தோத்திரம். யார் இதன்படி நடப்பார்கள்னு சொன்னா பரவாயில்ல, கேட்கவே முடியாதியா. நீர் உபதேசம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதம் செய்கிறாருன்னு சொல்லு, கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் பேசணும், சபைக்கு இவ்வளோ நேரத்தில் 7:30 மணிக்கு டான்னு கரெக்டாக வந்துடணும், அதெல்லாம் எங்களுக்கு வர முடியாது. நாங்கள் 8 மணி 8:15 எங்கள் வசதிக்கு தான் நாங்கள் வருவோம்.
அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு வேலை ஸ்தலத்தில் போங்க, பஞ்சிங் மிஷின்லாம் இப்போ இருக்குது. பஞ்சிங் தான் சொல்லுவாங்க. அது என்ன மிஷின்? அது போகும்போது என்ன செய்யணும், அநேக இடத்துல வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும், அது பெருவிரல் என்ன செய்வாங்க, வைப்பாங்க. உடனே அது என்ன செஞ்சிடும், ரெக்கார்ட் ஆயிரும். ஒரு வேலை ஸ்தலத்தில் இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் எல்லாமே நிறைய இடத்துல என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, ஆனால் சபையில் அப்படி நம்ம வைக்கிறோன்னு வைங்களேன், அட போயா அப்படிலாம் நாங்கள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நாங்கள் பஞ்சிங் மிஷின் வைக்கிறோமோ இல்லையோ, தேவன் பஞ்சிங் மிஷின் வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொருவரும் எத்தனை மணி நேரம் எப்போ வாரோம், எப்போ போகிறோம், எப்படி இந்த இடத்துல நம்ம இருக்கோம், எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம். வருவது பெருசு இல்லை, ஆனால் கர்த்தரை இந்த இடத்துலேருந்து கர்த்தரை என்ன செய்யணும், எப்படி ஆராதிக்கணுமோ அப்படி என்ன செய்யணும், ஆராதிக்கணும். சரி, இப்போ அந்த யோவான் 6:60 என்ன சொல்லியிருக்கு, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம், கேட்கவே மாட்டோம், போய்கிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம். எப்படி இருப்போம், போய்கிட்டே இருப்போம். கடினமான உபதேசத்தை கேட்க தயாரா இல்லை. நம்ம சொல்ல வந்த காரியம் என்னன்னா, 66 வாசிங்க, 66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. யாரிடத்துல போவோம்ப்பா? ஏன்னா இப்போ இதை எதுக்கு கொண்டு வந்தேன்னா, இப்போ யோலோத்தை என்ன சொல்லியிருக்கோன்னா, நாங்கள் எங்கப்பா நான் போவேன், உங்களை விட்டுட்டு நான் எங்கப்பா நான் போவேன், நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா, உங்களோட தான் நான் இருப்பேன், நான் போகவே மாட்டேன் அப்படின்னு ஒரு நல்ல முடிவு அவர் எடுத்திருந்திருப்பாருன்னா, இன்றைக்கி அவரை குறித்து நம்ம ரொம்ப பெருமையாக நம்ம பேசலாம். ஆனால் அவரை பற்றி லோத்தை குறித்து பெருமையாக பேசவே முடியாது. நினச்சா காரி கூட துப்பலாம். அந்த அளவு அவர் வாழ்ந்துட்டார். அவருடைய வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. ஒரு மோவாபிய சந்ததி, ஒரு அம்மோனிய சந்ததியை உருவாக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசி வரைக்கும் எதிராக இருந்த ஒரு கூட்டத்தை உருவாக்கின ஒரு மனிதன் தான் யார், இந்த லோத்து. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆபிரகாமை குறித்து நாம் அந்த வகையில் நம்ம சொல்ல முடியாது. இந்த அளவு தவறான உறவு அங்கெல்லாம் இல்லை, வேறு சில சின்ன காரியங்கள் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இவர் என்ன சொல்லியிருக்கணும். அந்த பேதுரு சொன்னது போல், யாரிடத்துல போவோம்ப்பா, உம்மை விட்டுட்டு நாங்கள் எங்கப்பா போவோம். அநேகர் என்ன செஞ்சிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. அநேகர்னா யார், அநேகர் யார், எந்த சீஷர்கள்? இயேசுவானவருக்கு இந்த 12 சீஷர்கள் மாத்திரம் இல்லை, இன்னும் 70 சீஷர்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அந்த சீஷர்கள் தான் ஆண்டவரை விட்டு போவேன்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவர் திருப்பி கேட்குறாரு, இந்த 12 சீஷர்களையும் பார்த்து, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? ஏற்கனவே 70 நிறைய பேர் என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? நீங்களும் என்னை விட்டுட்டு போகிறீங்களோன்னு கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, யாரிடத்துலப்பா போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. லோத்தை என்ன சொல்லியிருக்கணும், அப்பா பெரியப்பா, நாங்கள் யாரிடத்துல நாங்கள் போவேன், உங்கள் விட்டுட்டு நான் எங்கே போவேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்களோட தான் இருப்பேன். கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் சண்டையானாலும் வாதமானாலும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பிரிந்து போக மாட்டேங்கிற முடிவை எடுத்திருக்க வேண்டிய லோத்து தவறான ஒரு முடிவை எடுத்து நமக்கெல்லாம் ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிளாக மாறிவிட்டார். நெகட்டிவ் எக்ஸாம்பிள், பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் இல்லை. இவர் எப்படிப்பட்ட எக்ஸாம்பிளாக மாறிட்டார், நெகட்டிவ் எக்ஸாம்பிளாக மாறிவிட்டார். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யக்கூடாது, குடும்பத்தில், சொந்தக்காரங்க மத்தியில், வேலை சபையில் அவசரப்பட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, முடிவை எடுக்கக்கூடாது. வந்த உடனே ஆன்னு பிளக்கிறாங்க வாய். பிரைஸில் இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். வாயை பிளக்கிறதுக்கு எனக்கு தான் உரிமை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது இரண்டாவதாக வாசிப்போம். எஸ்தர் 1:5. எஸ்தர் 1:5. அந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். 10 12 7ஆம் நாளிலே
வாசிங்க வாசிங்க. ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்ரீயாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களும் பிரபுக்களுக்கும் காணும்படி ராஜகிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற கட்டளையிட்டான். அடுத்த வசனம். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைகளுக்கு ராஜஸ்ரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால் அப்பொழுது ராஜா கடுங்கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்கவெறி கொண்டான். சரி, இதை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வஸ்தியை நீக்கிய விஷயத்தில் அகாஸ்வேர் ராஜா அவசர முடிவு எடுத்து விட்டார். அவசர முடிவு அது என்னன்னு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவதாக வஸ்தியினுடைய தவறையும் நான் சுட்டி காட்டுறேன். விருந்து என்ன செய்யுது, ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்கிறார். 180 நாள் வரைக்கும் தன்னுடைய பிரதாபத்தை காட்டி கொண்டு இருக்கிறார். கடைசி 7 நாளில் ரொம்ப பெரிய விருந்து என்ன செய்யுது, நடக்குது. அந்த விருந்து 7வது நாளில் இவர் என்ன செய்கிறாருன்னா, அகாஸ்வேர் ராஜா தன்னுடைய மனைவி, அதே சமயத்தில் தேசத்துக்கு ராணி, அவளை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சுருக்கணும், வந்திருக்கணும். இதுதானே நியாயம். சரி, ராஜா சொல்கிறாரு வந்திருக்கணும், ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. அதை போட்டு நம்ம சிந்திக்க முடியாது. வேத பண்டிதர்களாலும் இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன் வரலைங்கிறதுக்கு என்ன செய்ய முடியாது. பல காரணங்கள் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. எந்த காரணம் இருந்தாலும் இதை நாம் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ராஜா, அதே சமயத்தில் இவருக்கு கணவர், இவர் கூப்பிடுறாரு, எல்லாருக்கும் மத்தியில் நீங்கள் வா அப்படின்னு சொன்னால் வரமாட்டேன்னு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. சரி, இப்போ 14ஆம் வசனத்தில் வாசிங்க. ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜநீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி, ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி எழுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரீயாகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். பிரைஸ் அல்லாஹ். இது அடுத்த தவறு செய்ய ஆரம்பிக்கிறார். யாரு? அகாஸ்வேரு ராஜா. அகாஸ்வேரு ராஜா இவர் குடும்ப, ஒருவேளை தேச பிரச்சனையாக இருக்கலாம், பொதுவாக வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பகுதியில் பார்த்தா இவர் கணவர், அந்த அம்மா யார், மனைவி. குடும்ப பிரச்சனையை தேச பிரச்சனையை ஆக்கிட்டாரு இந்த அகாஸ்வேரு. குடும்ப பிரச்சனையை இப்போ அவள் எதனால் வரலன்னு நமக்கு தெரியாது. அவள் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு ஞானமுள்ள ராஜா, ஒரு ஞானமுள்ள கணவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா, அது அப்படியே அமைதியாக இருந்திருப்பார். சரி, ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு நெருக்கடி, அதனால் அவள் வரல. சரி, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த விருந்தெல்லாம் முடித்த பிறகு வஸ்தியை கூப்பிட்டு என்னம்மா உனக்கு பிரச்சனை நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சுமூகமாக அப்படி கையாண்டிருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அதை பக்கத்தில் இருக்கிற பெரிய ஞானிகளிடத்தில், நியாயப்பிரமாணம் அறிந்தவரிடத்தில் கேட்குறாரு. கணவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அவனுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. உங்கள் வீட்டு பிரச்சனையை மற்றவங்ககிட்ட கொண்டு போய் சொல்கிறீங்க. உங்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனை ஏன் தேச பிரச்சனை ஆக்குறீங்க, ஏன் பெரிய ஊர் பிரச்சனை ஆக்குறீங்க? உங்களுக்குள்ளதை உங்களுக்குள்ளே பேசுங்க. உங்கள்கிட்ட வேற யாராவது சொல்கிறாங்களா அவங்க குடும்ப பிரச்சனையை? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அவங்க பிரச்சனையை உங்கள்கிட்ட யாராவது சொல்கிறாங்களா? சொல்லலையே. அப்போ நீங்கள் ஏன் உன் மனைவி பிரச்சனையை வெளியே போய் சொல்கிறீங்க? மனைவி பிரச்சனையை ஏன் கணவன் பிரச்சனையை ஏன் மனைவி சொல்கிறாங்க? இது இருக்கவே கூடாது. இதெல்லாம் பிரச்சனை வருது. நிறைய குடும்பங்களை அழிகிறதுக்கு காரணம் என்னென்னா, என் மாப்பிள்ளை சரியில்லைங்க, பொம்பளைகிட்ட போய் சொல்கிறது, இன்னொரு பெண்ணிட்ட போய் சொல்கிறது, என் மாப்பிள்ளை என்னை நேசிக்கவே மாட்டேக்காரு, அவர் வீட்டிலே இருக்க மாட்டேக்காரு, காலையில் 6 மணிக்கு போகிறாரு, நைட்டு 12 மணிக்கு வராரு. எப்போ வராரு? காலையில். இப்போ யாரை சொன்னேன், கணவனை வச்சுக்கோங்க. காலையில் 6 மணிக்கு போகிறாரு, நைட்டு 12க்கு வர்றாரு. பிறகு அடுத்த நாள் 6 மணிக்கு போகிறாரு, 12 மணிக்கு வராரு. என்ன செய்யனே தெரில. இன்டைரக்டாக அந்த அம்மா என்ன பேசுகிறாங்கன்னு நீங்கள் விளங்கியிருப்பீங்க. பிரைஸ் எல்லாம். என் கணவர் என்ன செய்கிறதில்ல, என்னைய கவனிக்கிறதில்ல, வஸ்திர விவாக கடமையை செய்கிறதில்ல. விவாக கடமை இன்டைரக்டாக அந்த அம்மா வேற வழிக்கு வராங்க. இதே மாதிரி தான் கணவன் வேற மாதிரி என்ன செய்கிறான், இன்னொரு கூட வேலை பார்க்குற ஒரு பெண்ணு கொஞ்சம் அழகாக இருந்துட்டா போதும், என் மனைவிக்கு ஒரே வியாதி, என் மனைவிக்கு வியாதி, சில காரியங்களுக்கு அவள் ஒத்துழைக்க மாட்டேக்கா, இப்படி பேசி அவனை கவுக்கிறது. உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை ஏன் மற்றவங்கள்ட்ட போய் சொல்கிற? நம்ம பிரச்சனையை சொல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்குது, அது தேவ சமூகம். ஹல்லேலூயா. மனைவி சரியில்லையா,
கணவன் சரியில்லையா? இயேசுவே, தேவனே, என் பிரச்சனையை பாருப்பா, என் கணவன் சரியில்லை, நீர் அதை சரிப்படுத்தும், நான் என்ன செய்யணும்னு எனக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. இப்படி நம்ம தேவ சமூகத்தில் சொன்னால் அதுக்கு நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நமக்கு ஒரு விடை கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? இன்னைக்கு எத்தனை குடும்பம் பாழாகுது? ஏன்? மனைவி காரியத்தை பெருமையாக சொந்தக்காரன்ட்ட வந்து சொல்கிறது வெக்கமா இல்லை? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கெல்லாம் அப்படி ஏறுது. உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையை எதுக்கு நீங்கள் மற்றவங்ககிட்ட வந்து சொல்கிறீங்க? ஏன் அடுத்தவங்ககிட்ட வந்து சொல்கிறீங்க? என் மனைவி எனக்கு சொந்தம், என் கணவன் எனக்கு சொந்தம். பிரைஸாக ஒரே மாம்சம். ஒருவேளை தப்பு நடந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை, சின்ன சின்ன தவறுகளை தான் சொல்கிறேன். அதை நமக்குள்ளாவே சரிப்படுத்தி, ஏமா அப்படி செய்கிற, கோவப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லியே சுமூகமாக கொண்டு போக தெரியலையே, குடும்பம் நடத்த தெரியலையே, இந்த அகாஸ்வாரி ராஜாவுக்கே தெரியலையே. பிரைஸ் எல்லாம் உடனே இப்படி சொல்லிடாதீங்க, அகாஸ்வேர் ராஜாவுக்கே தெரியலையே, 127 நாடுகளுக்கு அவர் ராஜாவை. அப்புறம் நான் எம்மாத்திரம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தர் அதுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு. இதை பைபிளில் சும்மா ஒன்றும் எழுதி வைக்கல, ஒவ்வொரு காரியமும் கதையாக படிச்சுட்டு போகிறதுக்கு எழுதி வைக்கல, அதுலேயே தேவன் சில காரியங்களை வச்சிருக்கிறாரு. சரி, இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். குடும்ப பிரச்சனையை இவர் யார்கிட்ட கேட்காரு? மற்றவங்ககிட்ட கேட்காரு. ஏன்னா நியாயப்பிரமாணம் அறிஞ்ச அவனாவது, ஐயா கொஞ்சம் என்னன்னு தெரியல, அம்மா நல்லவங்க தான், இது வரைக்கும் எப்போதும் அவங்க வந்துக்கிட்டு தானே இருந்தாங்க, இன்றைக்கி ஏதோ அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை போல் தெரியுது, இதை எப்படி விட்டுருவோம் ஐயா, நம்ம இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு, இந்த விருந்தெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவனும் ஏற்றிட்டான். அவனை என்ன செஞ்சிட்டான்? ஏற்றிட்டாங்க. பாருங்கள், ஏற்றுறவங்க இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க. உங்கள் பிரச்சனையை வெளியே சொன்னால், பிரச்சனை பெருசாகிட்டு போகுதுப்பா, டைவர்ஸ் பண்ணிடு, அவன் குடும்பமாக அழிய போகுது, உன் குடும்பம் அழிய போகுது, இனிமேல் அந்த மனைவியோடு வாழப்படாது, இனிமேல் அந்த கணவனோடு வாழப்படாது அப்படின்னு அவங்க ஸ்க்ரூ பண்ணுவாங்க. அவன் மனைவியை நல்லா வச்சுக்கிடுவான், அவங்க கணவனை நல்லா வச்சுக்கிடுவாங்க. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? அடுத்த குடும்பத்துக்குள்ளே மூக்க நுழைச்சி அந்த குடும்பத்தை ரெண்டாக்கிடுவாங்க. இந்த ஆளும் சரியில்லை பாருங்க. இப்போ 16 வசனமா, 16 வாசிங்க. 16. அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக, ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். எப்படி ஏற்றி விடுறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். ஏதாவது ஒன்று நடக்கணும், வஸ்திக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும், வஸ்தி ஒன்றுமில்லாமல் என்ன செஞ்சிடணும்? ஆயிரணும் அப்படின்னு ஏற்றி விடுறான். இனிமேல் என்ன செய்யக்கூடாது? அடுத்த கீழே சொல்கிறாரு அவர், இனி வஸ்தி என்ன செய்யக்கூடாது? ராஜ சமூகத்தில் வரவே கூடாது. அவன் குடும்பமாக அழியுது, அவங்க மனைவியாக வராமல் போயிட்டாங்க, அவங்க மனைவியோடு அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு. ஆனால் அகாஸ்வேர் ராஜாவுடைய மனைவி ஆகிய ராணி என்ன செய்யக்கூடாதான்? இனிமே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி உடனே அது என்ன செய்யுது? கையெழுத்தாயிருது. ஆத்திரத்தோடு, ஆத்திரம், அவசரம், அவசர முடிவு. ஆத்திரக்காரனுக்கு டேஷ் புத்தி மட்டு. கோபமாக இருக்கிற சூழ்நிலை, பயங்கர கோபமாக அவருக்கு. யாருக்கு? ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சான் இவருக்கு கீழ்ப்படியாததுனால. ஸ்தோத்திரம். பாருங்க, 12ஆம் வசனத்தின் பின்பகுதியில் இருக்குது. அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். அடே அப்பா, கடும் கோபம், அடுத்தது மூர்க்க வெறி. அப்படியே வெறி ஏறுது, கோபம் ஏறுது. பொதுவாக சொல்லுவாங்க, கோபமாக இருக்கிற சூழ்நிலையில் எந்த முடிவும் எந்த தீர்மானமும் எடுக்கக்கூடாது. கோபமான சூழ்நிலையில் கொஞ்சம் ஆற போட்டு சொல்லுவாங்களா, கூல் டவுன், கூல் டவுன், அமைதியாங்க, அமைதி, அமைதி, அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? ஸ்தோத்திரம். நல்லா கூலான பிறகு பாருங்கள், வீட்டுக்கு வீடு வாசப்படி சாதாரணமாக போயிருக்கோம். சரிம்மா வாமா வசதி வா, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு செஞ்சுருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் இவங்களுடைய ஆத்திரம், அவசரமான முடிவு என்ன ஆச்சுன்னா அவங்க குடும்பம் என்ன செஞ்சது? ரெண்டாக உடஞ்சது. அடுத்தது பாருங்கள், இதுதான் இதில் இருக்க பியூட்டி. 2:1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். இப்போ நினைச்ச என்ன புண்ணியம்? டைவர்ஸ் ஆன பிறகு அப்புறம் நினைச்ச என்ன புண்ணியம்? ஸ்தோத்திரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ குடும்பங்களில் தான் நிறைய டைவர்ஸ். தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு போதனைகள் கொடுக்கப்படுகிறது, பைபிளை கையில் வச்சுருக்கோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தா இந்து முஸ்லீம் மற்றவங்களை காட்டிலும் இந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் நிறைய டைவர்ஸ்.
இவர் கிட்டத்தட்ட இவர் என்ன பண்ணிட்டாரு, டைவர்ஸ் பண்ணிட்டாரு. டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நினைக்காரான் உட்காந்து, ஐயையோ அவள் நல்லா அந்த பருப்பு குழம்பு வச்சு தருவாளை, நல்ல சிக்கன் வச்சு தருவாளை, அவள் கோவப்பட்டது உண்மைதான், நான் ஆத்திரப்பட்டிருக்க கூடாதோ, நான் அவசரப்பட்டிருக்க கூடாதோ, அவசரப்பட்டு டைவர்ஸு இதை நான் அனுப்பியிருக்க கூடாதோ, ச்சே ஆத்திரப்பட்டுட்டேனே, என்ன யூஸ். அதுக்கப்புறம் டைவர்ஸ் கொடுத்து அந்த காரியங்கள் போய்கிட்டு இருக்கும்போது அப்புறம் மனைவியினுடைய அன்பை நினச்சி என்ன, நீ தூங்க முடியாது நிம்மதியா, சமாதானம் எடுக்கப்பட்டு போயிடும். இது கணவனுக்கும் மனைவிக்கும் தான், மாற்றி தான், 2 விஷயத்துலேயும் தான். சின்ன காரியங்கள்லாம் போதும் உன்னை மாப்பிள்ளை வேண்டாம். நான் அன்றைக்கி ஒரு தேவனுடைய தாசனுடைய செய்தியை கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஒருவேளை அந்த அம்மா எப்படின்னு தெரியல, ஸ்தோத்திரம். இப்போ என்கேஜ்மெண்ட்லாம் என்ன செஞ்சுட்டு, ஸ்தோத்திரம், என்கேஜ்மெண்ட்டாக கல்யாண நேரத்தில் நினைக்கிறேன், கல்யாண நேரத்தில் என்னென்னா அங்கே வச்சு அல்லது அதுக்கு முன்னாலேயோ, சரியாக எனக்கு தெரியும், ஞாபகம் இல்லை. ஆனால் இது பாயிண்ட்டை மாத்திரம் புரிஞ்சுக்கிடுங்க. எப்படியோ அந்த கணவனுடைய கையெழுத்தை பார்த்துட்டா, அந்த அம்மா கையெழுத்து என்ன செஞ்சுட்டா, பார்த்துட்டா. இது வேணுமா வேண்டாமா கேட்பாங்கல்ல, இவனை நீ ஏற்றுக்கொள்கிறாயா, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாலாம். ஏன்னா என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, அப்போ கல்யாண நேரம் தான். ஓகே, கல்யாண நேரத்தில் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு கல்யாண நேரத்தில் கேட்குறாரு பாஸ்டர், ஏற்றுக்கொள்கிறாய்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு. ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்? டக்குன்னு சபையே அப்படி கொந்தளிச்சிட்டு இருக்குதான், என்ன இப்படி சொல்லிவிட்டா இந்த பிள்ளைன்னு சொல்லி அவரை தனியாக கூப்பிட்டு, என்னம்மா எல்லாமே நான் என்கேஜ்மெண்ட் நடத்தும் போது நான் இருந்தேன், நீ அப்போல்லாம் ஓகேன்னு சொல்லிட்ட, இப்போ இது எல்லாம் முடிஞ்சு இப்போ நல்லா முடிய போகிற நேரத்தில் மாப்பிள்ளை வேண்டாங்கிறிய, மாப்பிள்ளை குறித்து ஏதாவது நீ கேள்விப்பட்டியா, வேறு ஏதாவது தவறான விஷயத்தில் அவர் இருக்கிறாரா? இல்லை, அவர் கையெழுத்து சரியா இல்லைன்ட்டாலாம். கையெழுத்து சரியில்லையா, நடந்த காரியம் வேணாம், அது மாத்திரம் ஸ்வீட்ஸ் அண்ட் எடுத்த கூட நான் கொடுக்க முடியும். இப்படி ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அல்லது மனசுக்குள்ளே வேற எதுவும் வச்சிருக்காளோ அது எனக்கு தெரியாது. ஆனால் அவள் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை, இவருடைய கையெழுத்து சரியில்லை, இந்த மாப்பிள்ளை நான் என்ன செய்ய முடியாது, கல்யாணம் கட்ட முடியாது. எப்படிப்பட்ட ஒரு நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை என்ன செய்யுங்க, நம்ம பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், இதே விஷயத்தில் கொஞ்சம் புதிய ஏற்பாட்டுக்கு வரேன், எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நான் இதை ஒட்டி நான் சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 16:12 வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:12. சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரரோடே கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை, அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். என்ன தெளிவாக பேசுகிறாரு பார்த்தீங்களா? பவுல் ஆனால் கற்றுக்கொண்டார், சில பாடங்களை கற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த வார்த்தை வருது. பவுல் எங்கே, அகாஸ்வேரு ராஜா எங்கே? பவுல் என்ன சொல்றாரு, சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரரோடே கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஒரு குரூப்போட சேர்ந்து போகணும்னு இவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, மறுத்துட்டார், மாட்டேன்ட்டார். இதே சூழ்நிலை வஸ்தி சூழ்நிலை தான், மாட்டேன்ட்டார். ஆனால் அவர் எப்படி முடிக்கிறார் பாருங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு பவுல் நமக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறார். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை, அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். என்ன அழகான வார்த்தை, கைதட்டுங்க பவுலுக்காக. பிரைஸ் அலாட். இப்போ நான் கூப்பிட்டேன், ரொம்ப வருந்தி கேட்டேன், ஏய் நீலாம் ஒரு மனுஷனையா அப்பல்லோ, நீலாம் ஒரு மனுஷனா, உனக்கு எவ்வளோ நான் ட்ரைனிங் கொடுத்தேன், உன்னை எப்படிலாம் நான் எவ்வளோ இடத்துல நான் உன்னை பயன்படுத்தினேன், நீ ரொம்ப சாதுரியவான் தான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் உன்னை நான் கொண்டு வந்ததே, நான் உனக்கு எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக உன்னை கொண்டு போனேன். ஆனால் நான் உன்னை வருந்தி கேட்டுக்கிட்டேன்ல, கெஞ்சி கேட்டுக்கிட்டேன்ல, அப்படி இருந்தும் உனக்கு வர மனசு இல்லையா? நீலாம் ஒரு மனுஷனா? இனிமே என் முகத்தில், நாமெல்லாம் அப்படி தானே சொல்லுவோம், வீரவசனம் பேசுவோமா? இனிமே என் முகத்தில் என்ன செய்யாத, முழிக்காத. என் முகம் உனக்கு எனக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படி தானே நாம் சொல்லுவோம். அவர் என்ன அழகாக சொல்கிறாரு, இவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். யார்? அப்பல்லோ. யாருடைய வார்த்தைக்கு? பவுல் அப்போஸ்தலன் கெஞ்சி கேட்ட போதும், மிகவும் வேண்டிக் கொண்ட போதும் அவர் என்ன வரமாட்டேன்ட்டார். ஆனால் இவர் அதை எப்படி முடிச்சு வைக்கிறாருன்னு பாருங்க. முடித்து வைக்கிறார், முடிச்சு போடுறதில்ல.
முடித்து வைக்கிறார். எப்படி? ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை, அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். என்ன அழகா அதை ஹேண்டில் பண்ணி அதை முடிச்சு வைக்கிறார் பாருங்க. குடும்பத்திலலாம் இப்படி தான் இருக்கணும். தேவ பிள்ளைகள் இப்படி தான் நடக்கணும். எனக்கு தான் சண்டை போட தெரியும், எல்லாருக்கும் சண்டை போட தெரியும். என்னமோ நீங்கள் தான் சண்டை போடுவீங்களா? ஸ்தோத்திரம். அப்போ சண்டை போட தெரியாதவங்கெல்லாம் கோழை நினைக்கிறீங்களா? இல்லை, தேவனால் பக்குவப்பட்டவர்கள், தேவனால் சரியாக்கப்பட்டவர்கள் எல்லாராலையும் கோபப்பட முடியும். ஸ்தோத்திரம். நோஞ்சானா இருந்தாலும் கோபப்பட முடியும், ஒன்றும் இல்லாதவனாக இருந்தாலும் கோபப்பட முடியும். கோபம்ங்கிறது ஒரு குணம், எல்லா இடத்துலையும் அது என்ன செய்து இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடைகிற வேளையில் நாம் யாரை மாதிரி தான் இருக்கணும்? அகாஸ்வேரு மாதிரி இருக்கக்கூடாது, பவுலப்போஸ்தலனால நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த வார்த்தையை நீங்கள்லாம் குறித்து வச்சுக்கணுங்க. ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு, அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எப்பா நான் கூப்பிட்டேன் அவன் வரல, என்னன்னு தெரியல, அவனுக்கு ஏதோ பிரச்சனை, பாவம். அப்படி தானே ப்ராக்டிக்கலாக பேசுவோம், அப்படி தானே பேசுவோம். என்னன்னு தெரியல, பாவம் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, எதுவும் வயிற்று வலியா, சரீரத்தில் எதுவும் ப்ராப்ளமா, குடும்பத்தில் எதுவும் ப்ராப்ளமா, பிள்ளைகள் நிமித்தமாக ஏதோ ப்ராப்ளமா, என்னன்னு தெரியல, பாவம். மற்றபடி பொதுவாக வர்றவன் தான், நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பானே, ஆனால் இன்னைக்கு கேட்கல. அதனால நம்ம டக்குன்னு அவன் மேலே என்ன செஞ்சு சாடிட வேண்டாம், அவனுக்கு 0 மார்க் போட்டுறாதீங்க. இப்போ அவனுக்கு மனசு இல்லை, ஆனால் பாருங்க அவன் கண்டிப்பாக வருவான். பாருங்க, சமயமான போது என்ன செய்வான்? அவன் வருவான். ஹல்லேலூயா. எப்படி சொல்லணும்? ஸ்தோத்திரம். நான் அப்போஸ்தலன் ஒரு ஜுஜுபினி, நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லாமல் இதை அவர் பக்குவப்பட்டு விட்டார். முன்னால் ஒன்று நடந்துச்சு, உங்களுக்கு அது தெரியும். இப்போ என்ன செஞ்சிட்டாரு? பக்குவப்பட்டு விட்டார். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இதுவரைக்கும் நம்ம கோப குணம் இருந்திருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில், ஆனால் அதை நம்ம சரிப்படுத்தணும். சாகிற வரைக்கும் அதை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்னமோ உங்களுக்கு தான் வீரம் இருக்கிற மாதிரி இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அதாவது பேசாதவன் கோழைன்னு நினைக்காதீங்க, அவன் பக்குவப்பட்டுட்டான், அதான் எதிர்த்து பேசலை, அவன் ஞானமாக பேசுகிறான். ஏன்னா தேவன் அவனுக்குள்ளே இருந்து பேசுகிறாரு. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான், இவன் தான் மனிதன், இவன் தான் கிறிஸ்தவன், இவன் தான் கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது ஒரு நபரை பார்ப்போம். அகித்தோப்பேலை குறித்து நம்ம பார்க்கலாம். வாசிங்க 2 சாமுவேல் 15:12. 2 சாமுவேல் 15:12. அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவில் இருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமின் இடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். சரி, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் யாருன்னா ஒரு ஆலோசனைக்காரன். இவர் யாரு உங்களுக்கு தெரியும். அகித்தோப்பேல் யாரு? யாருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தார்? தாவீதுக்கு. இவர் யாராக இருந்தாருன்னா ஒரு ஆலோசனைக்காரராக இருந்தார். அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனையாக இருக்குமா? தேவனுடைய தேவனுடைய ஆலோசனை போல இருக்குமா, தேவ வாக்கு போல என்ன செய்யுமா? இருக்குமா. ஆகவே தாவீது அநேக காரியங்களை இந்த அகித்தோப்பேல்கிட்ட கேட்டு தான் என்ன செய்வார்? முடிவு எடுப்பார். ஆனால் இப்போ என்னன்னா, இவர் யாரோட சேர்ந்துட்டாரு? அப்சலோமோட சேர்ந்துட்டாரு. அப்சலோம் இப்போ என்ன செய்கிறாரு? தகப்பனை கொலை செய்து அந்த ராஜ்யபாரத்தை பிடிக்கணும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அகித்தோப்பேலுக்கும் தாவீதுக்கும் ஒரு சின்ன என்ன டேஷ் 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 இந்த டேஷில் டேஷ் அகித்தோப்பேலுக்கும் தாவீதுக்கும். ஏன்? பச்சைபால் யாரு? அகித்தோப்பேலுடைய பேத்தி. அகித்தோப்பேலுடைய பேத்தி யாரு? பத்சேபாள். இந்த தாவீது ராஜா பத்சேபாள் விஷயத்தில் தப்பு செஞ்சது அகித்தோப்பேலுக்கு எப்படி இருந்துச்சு? பிடிக்கல, கோபமாக இருந்துச்சு. அவர் மேலே அவர் ரொம்ப எப்படி இருந்தார்? இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அவரை ஒன்றும் செய்ய முடியாது, அவர் ராஜா. ஆகவே என்ன செஞ்சிட்டாரு? இவர் ஒதுங்கிட்டாருன்னா என்ன? இவர் இப்போ ஆலோசனை என்ன செய்யறதில்ல, கொடுக்கறதில்ல. ஆகவே தான் அதில் அழகாக எழுதியிருக்கு பாருங்க, தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பித்தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? போயிட்டார் அவர். நமக்கு வேண்டாம், நம்ம ஒன்றும் மாதிரி மந்திரியாக இருக்க வேண்டாம், ஒன்றும் ஆலோசனை கொடுக்க வேண்டாம். இப்படி நம்ம பிள்ளையை சீரழிச்சிட்டானே, அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டானே இந்த தாவீது, இவன் ராஜா இல்லை, இவன் ஒரு நீசன் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப கோபமும் எரிச்சலும் வந்து அவர் ஒதுங்கிட்டார். ஆனால் இப்போ ஆலோசனை யாருக்கு தேவை? அப்சலோமுக்கு தேவை. ஆகவே அவரை என்ன செய்கிறாரு? வரவழைக்கிறாரு. நல்ல ஆலோசனை தான். தாவீது கொலை செய்யப்படுவதற்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தான். ஆனால் தேவன் அனுமதிப்பாராத?
தேவ பிள்ளைகள் தப்பு செஞ்ச உடனே நம்ம கொன்றுவாரா, அடிச்சிருவாரா, மிதிச்சிருவாரா? இல்லை. அதான் நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். தேவ பிள்ளைகளாகிய நாம் தவறு செய்தாலும் கூட தேவனிடத்தில் நாம் இரக்கம் கேட்கும்போது, தேவனிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அதை மன்னிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். இதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லது நாம் இந்த இடத்துல அவ்வளோ சந்தோஷமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. பாவமே செய்யாத மனுஷங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது நாம் இருக்கிறோமா? இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். தாவீது செய்தது சின்ன பாவம் அல்ல, பெரிய பாவம்தான். ஆனாலும் இந்த தேவன் இந்த அகித்தோப்பேல் இடத்துல என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கல. அகித்தோப்பேல் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்ட்ட ஒரு 12,000 பேரை கொடுங்க, 10,000 பேரை என்கிட்ட கொடுங்க, நான் என்ன பண்ணுறேன், போய் இன்னைக்கு தாவீதினுடைய தலையை என்ன செய்கிறேன், தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஊசாயின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நல்லா பேசுகிறாரு. என்ன பேசுனாரு, இந்த முறை அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை மாற்றி விடுறாரு. ஸ்தோத்திரம். அகித்தோப்பேலுக்கு இப்போ என்ன வந்துருச்சு, என்னுடைய ஆலோசனைப்படி என்ன செய்யலை, நடக்கலை. நேற்று வந்த ஊசாய் சொன்னதுபடி அப்சலோம் கேட்டுட்டாரேன்னு சொல்லி அவர் உடனே போய் பைபிள் சொல்லுது, நான் தன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நான்கு கொண்டு செத்தான். தற்கொலை ஒரு முடிவல்ல. அவசரப்பட்டு ஆத்துரப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகட்டும் யாராக இருக்கட்டும், இன்னைக்கு பாருங்க, கடன் பிரச்சனை மாறணும்னா என்ன பண்ணுறாங்க, உடனே தற்கொலை. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா அவங்க அடுத்தது எடுக்கிற முடிவு என்னது, தற்கொலை. தற்கொலை ஒரு முடிவல்ல. அவங்க நினைக்கிறாங்க இதோட நம்ம முடிஞ்சு போச்சு, இனிமேல் கடன்காரன் வீட்டுக்கு வரமாட்டான், ஆகவே நம்ம செத்துட்டா இதோடு நம்முடைய காரியம் முடிஞ்சிட்டுன்னு சிலர் நினச்சி தான் இந்த தற்கொலையை பண்ணுறாங்க. அது தேவனுடைய பிள்ளைகள் தற்கொலை பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சிலரெல்லாம் எனக்கு தெரியும், கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகளுடைய பிள்ளைகள், பாஸ்டர் பிள்ளைகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தற்கொலை பண்ணி என்ன செஞ்சுருக்கிறாங்க, மரித்து போயிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்போ என்ன செஞ்சுருக்கணும் இந்த அகித்தோப்பேல் தெரியுமா? என்ன செஞ்சுருக்கணும்னா, இதை செய்யாமல் தாவீது இடத்துல இறக்கத்துக்காக வந்திருக்கணும், அமைதியாக இருந்திருக்கணும். முதல்ல அமைதியாக இருந்தார்ல, அது மாதிரி அமைதியாக வீட்டில் இருந்துட்டு இப்படி நம்ம செஞ்சிட்டோம், நம்ம ஆலோசனையை கேட்கல, பரவாயில்ல. அவருக்கு தெரிஞ்சிட்டு நம்ம ஆலோசனையை கேட்கல அப்படின்னா அப்சலோம் என்ன செஞ்சிருவான், கண்டிப்பாக செத்து போயிடுவான். ஆனால் அவர் கொடுக்குற ஆலோசனை சூப்பர் ஆலோசனை. ஊசாய் கொடுத்த ஆலோசனை தவறான ஆலோசனை, தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக அப்சலோம் செத்து போயிடுவான். தாவீது பழையபடி யாராக வந்துடுவார், ராஜாவாக வந்துடுவார். தாவீது ராஜாவாக வந்துட்டா நம்ம ஒரு வழி பண்ணிடுவார். ஆகவே அவர் பண்ணுறதுக்கு முன்னால் நான் செத்துடுறேன்னு செத்தார். ஆனால் அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு, பாதாளத்தில் இருக்கிறாரு. அப்படி செய்யாமல் இரக்கமுள்ள தாவீது இடத்துல எப்படி சீமையை ஓடி வந்து பொத்துன்னு காலில் விழுந்தானோ, உடனே தாவீது என்ன சொன்னார், ஒன்றும் உனக்கு செய்ய மாட்டேன், நீ போயிரு அப்படின்ட்டார். எவ்வளவோ மற்றவங்கெல்லாம் சொல்லி பார்த்தாங்க, ஆனாலும் கேட்கல. தாவீதுக்கு ஒரு இரக்க சுபாவம் உண்டு. அவரிடத்துல வந்துட்டா சொல்லிட்டா உடனே அவரை மன்னிச்சிருவார். யோசித்து பாருங்க, இந்த காரியத்தை அவர் செஞ்சிருக்கணும். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அந்த முடிவை எடுக்காம தாவீது ராஜா வரும்போது அல்லது அப்போ இருக்கும்போதையாவது அல்லது திருப்பி வரும்போதாவது போய் பொத்துன்னு அவர் காலில் விழுந்து, ஏன்னா இவர் யாரு, முக்கியமான ஒரு நபர், இவருடைய ஆலோசனை நல்ல ஆலோசனையாக இருந்துச்சு. ஆகவே இந்த ஆலோசனைக்காரன் அவ்வளவு எளிதில் தாவீது என்ன செஞ்சிட மாட்டார், இழந்து விட மாட்டார். ஆகவே அவர் நல்லாவே இருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு, தவறான முடிவு. யூதாஸ் காரியத்துமே இதே பிரச்சனை தான். ஹல்லேலூயா. சரி, அதை முடிச்சிடுறேன். இப்போ தாவீதே இவ்வளோ இரக்கம் உள்ளவர்னா, தாவீதின் குமாரனா இயேசு கிறிஸ்து எவ்வளோ இரக்கம் உள்ளவராக இருப்பார். ஸ்தோத்திரம். தாவீதே இரக்கமுள்ளவராக இருப்பார். அவர் ரொம்ப அப்படிதான், டக்குன்னு உருகிடுவார். நீங்கள் படித்து பாருங்களேன், அவருடைய இது கோபம்லாம் படுவார். ஆனால் அப்படி அவர்கிட்ட வந்துட்டா அல்லது அவர் காலில் விழுந்துட்டா அல்லது அவர்கிட்ட வந்துட்டா போதும், உடனே அவர் டக்குன்னு என்ன செஞ்சிருவார், மாற்றிடுவார். அவ்வளோ இரக்க சுபாவம் உள்ளவர் தான் தாவீது. தாவீதின் குமாரன் அதை விட இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அந்த சூசைட் முடிவெல்லாம் எடுக்காமல், ஸ்தோத்திரம், எண்ணங்கள் பல ஓடி போயிடுவோமா, எங்கேயாவது போயிடுவோமா, அல்லது இதை பண்ணிடுவோமா அதை பண்ணிடுவோமா, இப்படிலாம் சொல்லாமல் இரக்கமுள்ள தேவனிடத்தில் வந்தால் போதும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரக்கம் ரொம்ப முக்கியம். தேவன் இரக்கமுள்ளவர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. அவர் அன்புள்ளவர்லாம் அடுத்தது தான். முதல்ல அவர் யார், இரக்கமுள்ள ஒரு நல்ல தகப்பன். இதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது நம்ம பார்க்கலாம், யோசேப்பை குறித்து பார்க்கலாமா? தெரிஞ்சது தான். நம்ம அவங்க அவசர முடிவுகளை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஆதியாகமம் 39:16-17 வாசிங்க.
அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். ஓகே, இது தெரிஞ்ச ஒரு சம்பவம். இது யாரு அவசர முடிவு எடுத்தா? இதுல போத்திபார் அவசர முடிவு எடுத்தார். பாருங்க, எந்த காரியத்தையும் ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். இன்றைக்கும் நம்ம இந்திய தேசத்தில் அது நல்லா நிறையவே இருக்குது. ஒன் சைடாக என்ன செய்ய மாட்டாங்க, தீர்ப்பு கொடுக்கறதில்ல. தீர்ப்பு கொடுக்கறதில்னா அது நீதிபதியினுடைய காரியம். அது அந்த இதுக்கு நான் போகலை. ஆனால் முதல் கட்டமாக என்ன செய்வாங்க? ரெண்டு பக்கம், வாதி பிரதிவாதி, ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும்? கேட்கணும். ஒருத்தரை சிறைச்சாலைக்குள்ள தள்ளுறதுக்கு முன்னால் அல்லது தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால் ரெண்டையும் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். இப்போ இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? எபிரேய வேலைக்காரன். எப்படியா? அது வேலைக்காரன் கிடையாது. எப்படி? எபிரேய வேலைக்காரன். அதுக்கு முன்னால் டார்லிங். அதுக்கு முன்னால் என்னது? டார்லிங். உன் கதைக்கு ஒத்து வரலன்னு ஒன்று எபிரேய வேலைக்காரன். இவன் தான் மனுஷன். இப்படி தான் இருப்பான். ஸ்தோத்திரம். கொஞ்சம் முன்னால், சில வசனங்களுக்கு முன்னால் டார்லிங் அப்படி அன்பு கலந்த காதல் வார்த்தை. இன்னைக்கு இப்பொழுது கோபமான வார்த்தை டக்குன்னு வருது. எபிரேய வேலைக்காரன். எந்த வேலைக்காரன்? எபிரேய வேலைக்காரன். எகிப்து வேலைக்காரன் கூட கிடையாது, எபிரேய வேலைக்காரன். ரொம்ப கீழே போயிட்டான். நீ தப்பு பண்ணுறதுக்கு எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் தண்டனை கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும்போது அந்த பிரச்சனை என்ன செய்கிறான்? அந்த அம்மா கொண்டு வராங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும் இந்த போத்திபார்? இவர் போத்திபார் எவ்வளோ பெரிய, அதாவது பொதுவாக சொல்கிறாங்க, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவர் தான் யார்? இந்த போத்திபார். அப்போ இந்த போத்திபார் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, என்ன செஞ்சுருக்கணும்? யோசேப்பை என்ன செஞ்சுருக்கணும்? கூப்பிட்டுருக்கணும். யோசேப்புங்க வா, என்ன நடந்ததுப்பா அப்படின்னு என்ன செஞ்சுருக்கணும்? கேட்டிருக்கணும். இந்த படம் எடுத்ததில் அப்படி கொண்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்களா யோசேப்பு படம்? அந்த படத்தில் அப்படிலாம் என்ன செய்கிறாங்க? கொண்டு வராங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் கற்பனையும் சேர்த்து, ஒரு ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இதுதான், நம்ம இதிலே இருப்போம். சரி, இவர் என்ன செஞ்சுருக்கணும்? விசாரிச்சிருக்கணும். கூப்பிட்டு என்ன செஞ்சுருக்கணும்? விசாரிச்சிருக்கணும். என்னப்பா நடந்தது அப்படின்னா உண்மை அங்கே என்ன செஞ்சுருக்கும்? கண்டிப்பாக புலப்பட்டிருக்கும். ஆனால் இவர் அப்படி செய்யாமல் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு இவர் என்ன பண்ணிட்டார்னா, ஒரு முடிவை எடுத்து உடனே அவரை எங்கே தூக்கி போட்டார்? சிறைச்சாலையில் தூக்கி என்ன செஞ்சிட்டாரு? போட்டுட்டார். இப்போ பாருங்கள், நம்ம விஷயத்தில் நம்ம வருவோம். சில சமயங்களில் நாமும் இப்படி தான் ஒன் சைடாகவே நம்ம கேட்டே பழகிட்டு இருக்கிறோம். யார் முதல்ல சொன்னாங்களோ அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் உண்மை அது அல்ல. அடுத்த பக்கத்தையும் நம்ம கேட்கணும். இந்த மாதிரி தவறை நான் ரொம்ப செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி தான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் எனக்கு புலப்படுது. ஐயையோ, நம்ம அடுத்த சைடு கேட்காம போயிட்டோமே. முதல் சைடை மாத்திரம் கேட்டுட்டு அவங்க சொன்னதானே சரின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் பாருங்கள், அது மாற்றி இருந்திருக்கு. ஸ்தோத்திரம். இதே சில பெரியவங்களுக்குமே அப்படி சொல்லுவாங்க. பாஸ்டர் தாமஸ் ஃபுல் காஸ்பல் இருக்க தலைவராக இருந்தார். அவரை பற்றியும் இப்படி சொல்லுவாங்க. முதல்ல யார் போய் அந்த சொல்லுவாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கிடுவாராம். அவர்கிட்ட இருக்கிற பலவீனம். ஃபஸ்ட்டு யார் சொல்லுவாங்களோ, இப்போ 2 பேருக்கு பிரச்சனை, ஏக்கும் பிக்கும் பிரச்சனை. ஏ தன்னுடைய காரியத்தை போய் சொல்கிறாரு. உடனே ஏ சொன்னதை அப்படியே என்ன செஞ்சுக்கிடுவாராம்? ஏற்றுக்கிடுவாராம். அப்புறம் பி போய் சொன்னாலும் பி சொன்னதை என்ன செய்கிறது இல்லை? ஏற்றுக்கிடுறதே இல்லை. நாமும் கூட இப்படி தான் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகள் விஷயமானாலும் சரி, நம்ம எப்பவும் நம்ம பிள்ளைகள்னால் நம்ம உயிரே கொடுத்துட்றோம். என் பிள்ளைகள் தப்பே பண்ண மாட்டாங்க,
என் பிள்ளைகளை மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு நம்ம இரத்த பாசம் துடிச்சு நம்ம அந்த பக்கமே தான் நிற்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை நம்ம பிள்ளையா இருந்தாலும் தப்பு செய்திருந்தா அந்த பக்கம் நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவங்கள கண்டிக்கணும். அல்லேலூயா. அவங்களுக்கு ஆதரவாக இருக்கவே கூடாது. நீங்கள் மொத்தமாக கண்டிங்கன்னு சொல்லலை, தனியாக கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடணும். அல்லேலூயா. சொல்லுங்க, விளங்குதா? புரியுதா? நான் பொது சபையில் உன்னை நான் விட்டு கொடுக்கல, ஆனால் நீ இதை பண்ணியிருக்கங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, என் இருதயத்துக்கு தெரியுது. ஆவியானவர் என்னோடு பேசுகிறாரு, நீ கண்டிப்பாக இதை செஞ்சிருக்கிற, அதனால் இப்படி செய்யாத, இப்படி இதுக்கு மேலே நீ செஞ்சன்னா உனக்கு எனக்கும் உறவு இல்லைன்னு கூட நீங்கள் தைரியமாக சொல்லணும். அதைத்தான் தேவன் மேலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் வாழ்கிற வாழ்க்கை வேற, மற்ற பொது ஜனங்கள் வாழ்கிற வாழ்க்கை வேற. நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. நீதி தவறாமல் நாம் என்ன செய்யணுமா? இருக்கணுமா? உலக பிரகாரமாகவே சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஹிஸ்ட்ரிலாம் மறந்து போச்சு. நீதி தவறாமல் என்னெல்லாமோ பண்ணாங்க, அப்படிலாம் ஒரு சரித்திரம்லாம் உண்டு. என்னமோ தான் கையையே வெட்டி போட்டார் அப்படின்லாம் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு மறந்து போச்சு அந்த அந்த காரியங்கள்லாம். நீதி அப்படின்னா அப்போ நீங்களும் நான் உங்களுக்கும் எனக்கு என்ன பேர்? நீதிமான். நீதிமான் நீதிமான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால் நீதிமான் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நீதிமான் நீதியான கிரியைகளை என்ன செய்யணும்? அந்த கிரியைகளை செய்யணும். அப்போ இப்போ இந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த போத்திப்பார் மாதிரி ஆத்திரப்படாமல், அவசரப்படாமல், நம்முடைய ரத்தம் துடிக்காமல் உண்மை எதுங்கிறத என்ன செய்யணும்? விசாரிக்கணும். கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? ஒன் சைடாக போயிடாதீங்க. எந்த விஷயத்திலும் மாமனார் எந்த காரியமும் நிறைய இருக்குல்ல, மாமியார் மருமகள் உறவு இருக்கா, கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, இது மாதிரி மற்ற இடங்களில் உள்ள உறவு, எந்த உறவாக இருக்கட்டும், நாம் இந்த போத்திப்பார் மாதிரி ஒன் சைடாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. மனைவி மேலே அவருக்கு பாசம் என்ன செஞ்சுட்டு அதிகமாயிட்டு, இன்னும் மாற்றி சொல்ல போனால் மனைவி மேலே நம்பிக்கை அதிகமாயிட்டு. ஏன் மனைவி இப்படி செஞ்சிருப்பாளா? தங்க கம்பி இல்லாவா? அவளை மாதிரி ஒரு தங்க கம்பி உலகத்திலே கிடையாத. இவன் கண்டிப்பாக செஞ்சுருப்பான். இவனை அப்படி தான் நான் நம்பி வச்சேன், நம்பிக்கை துரோகம் எனக்கு என்ன செஞ்சிட்டான்? யோசேப்பு பண்ணிட்டான்னு சொல்லி உள்ள தூக்கி என்ன செஞ்சிட்டாரு? போட்டுட்டாரு. ஆத்திரம். ஹல்லேலூயா. அவசர முடிவு. நாம் விசேஷமானவர்கள். லேசாக நினைக்காதீங்க. நாம் யார்? விசேஷமானவர்கள். விசேஷமானவர்கள் இப்படித்தான் என்ன செய்யணும்? எப்படி வாழணும்? போத்திப்பார மாதிரி என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. புரியுதா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, அதுக்கு போகிறேன். அடுத்தது ஸ்தோத்திரம். தாவீது வாழ்க்கையில் பாருங்க. தாவீது 1 சாமுவேல் 25:13 வாசிங்க. 1 சாமுவேல் 25:13. அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். 21. தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை, என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லி இருந்தான். சரி, தெரிஞ்ச சம்பவம் தானே இது. சரி, நாபால் விஷயத்தில் இவர் நடந்து கொண்ட முறை சரிதானா? தவறான ஒரு முறை. நாபாலுக்கு இவர் நன்மை செய்தார், அது இல்லைன்னு சொல்லலை. அந்த காட்டில் இவருடைய ஆடுகளை, நாபாலுடைய ஆடுகளை இவர் என்ன செய்தார்? இவருடைய இந்த 400 பேர், இந்த 600 பேர் என்ன செஞ்சாங்க? பாதுகாத்தார்கள், மதிலாக நின்றார்கள். வேற யாரும் என்ன செய்யலை, உள்ளே வந்து இந்த ஆடுகளை என்ன செய்யலை, பிடிச்சிட்டு போல. அந்த அளவு பாதுகாப்பாக இருந்தாங்க. ஆகவே இவருக்கு என்ன நினைப்புன்னா, நாம் இவங்களுக்கு நன்மை செய்தோம், இப்போ ஒரு நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலையில் யார் இருக்கிறா? நாபால் இருக்கிறாரு. நாபால் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பெரிய விருந்து வச்சுக்கிட்டு இருக்காரு, அசனம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த நேரத்தில் நம்ம போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும் அப்படி நினச்சி மரியாதையை தான் சொல்கிறாரு. உங்கள் மகன் வந்திருக்கிறேங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. இல்லை எப்படி சொல்கிறாரு பாருங்க. அந்த வசனம்
இந்த இருக்கு 8ஆம் வசனத்துல பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க. உம்முடைய வேலை அதுல வேண்டாம். நல்ல நாளில் வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன். தன்னை எப்படி சொல்றாரு? நான் ஒரு பிள்ளைப்பா, உங்க பிள்ளை, உங்க குடும்பத்தில் பிறக்காத ஒரு குமாரனா கேட்குறேன். ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு 400 பேர் 600 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும். நல்ல நாளில் வந்திருக்கிறேன், நல்லா விருந்து வச்சிருக்கிறீங்க. அதாவது விருந்துங்கும்போது உண்மையிலே அவங்களுக்கு மாத்திரமல்ல. இப்போ அசனம் யாருக்கு சாப்பாடு போடுவாங்க? இப்போ சிஎஸ்ஐலாம் அசனம் வைக்கிறாங்க. யாருக்கு? சபை மக்களுக்கு மாத்திரமா? யார் வேணாலும் என்ன செய்யலாம்? அந்த கியூவில் நின்று என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. நல்ல மட்டன் போட்டு என்ன குழம்பு வச்சு என்ன செய்வாங்க? சாப்பாடு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விருந்து வைக்கிற வேலையில் கொஞ்சம் அதிகமாக தான் போடுவாங்க. இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அதை மாதிரி டபுள் மடங்காக நல்லா சாப்பிட்றதுக்கு தான் கொடுப்பாங்க. ஆகவே தான் அவருக்கு தெரிஞ்சு தான் அதை என்ன செய்கிறார்? கேட்கிறார். இவர் என்ன செஞ்சிருக்கலாம்? கொடுத்துருக்கலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆனால் இவருக்கு கொடுக்கிற தன்மை என்ன செய்து இல்லாமல் போச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ கொடுக்க வேண்டாம், நன்மைக்கு நன்மை தானே அவர் கேட்காரு. நான் உனக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தேன், உனக்கு நான் எவ்வளோ நன்மை செய்தேன், ஒரு சாப்பாட்டுக்கு தான் ஏன் கேட்குறேன், வேற எதுக்குமா கேட்கேன்? சொத்தை எழுதி வைன்னா சொல்கிறேன் இல்லையே, இந்த சாப்பாடை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் கிண்டலாக என்ன செய்கிறாரு? பேசுகிற கேலியா பேசுகிறாரு. இன்னைக்கு நிறைய வேலைக்காரங்க எஜமான விட்டு என்ன செஞ்சுறாங்க? ஓடி போயிடுறானுங்க. ஈசாயி யாரு? ஈசாயி குமாரன் யாரு? அப்படி இப்படின்னு என்ன செஞ்சுறாரு? கிண்டலா என்ன செஞ்சுறாரு? பேசுகிறாரு. இப்போ இந்த தாவீது எப்போதுமே தேவனிடத்துல ஜெபிக்கிறவர் தானே, பேசுகிறவர் தானே. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அவர் தேவனை நோக்க அபயமிட்டு இருக்கணும். ஒருவேளை ஆசாரியர்கள் கூட இருந்தாங்களா தெரியல, ஆசாரியன் யாராவது கூட இருந்தாங்களா தெரியல, அபியத்தார் கூட இருந்தாரா தெரியல. அப்போ அபியத்தார்கிட்ட போய் என்ன செஞ்சிருக்கலாம்? கேட்டிருக்கலாம். மாத்திரமல்ல, கர்த்தரும் இவரோடு பேசதான் செய்கிறாரு. ஆண்டவரே, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிலைமை எனக்கு, என் நிலைமையை நீ புரிஞ்சிருக்கிறீரு. இது நீர் அறியாமல் வரல, நீர் அனுமதிச்சதுனால தான் நான் இப்படி காட்டில் வனாந்தரத்தில் நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தீரு. எனக்கு தேவை 600 பேர். நீர் எத்தனை பேருக்கு கொடுத்தீரு? கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு மன்னா கொடுத்தீரு. அந்த 30 லட்சம் பேருக்கும் இறைச்சி கொடுத்தீரு, காடையை கொடுத்தீரு. அந்த தேவன் நீர் பெரியவர். இப்போ எனக்கு சாப்பாட்டுக்கு வேணும் ஆண்டவரே. நான் நாபாலை நம்பினேன், ஆனால் நாபால் என்னை கைவிட்டுட்டான். ஆனால் நீர் என்னை கைவிட மாட்டீர். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய மாட்டீரான்னு கேட்டிருந்தா எந்த வகையிலாகிலும் தேவன் அந்த 600 பேருக்கும் என்ன செஞ்சிருப்பாரு? சாப்பாடு நல்லபடியாக கொடுத்திருப்பாரு. ஆனால் இவர் அவசரப்படுகிறார், மனுஷீக ரீதியாக ஆக்ஷன் எடுக்கிறாரு. போட்டு தள்ளிடுவோமா? நமக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானா? அவனுக்கு 10 பேர் இருந்தால் நமக்கு 20 பேர் இல்லைங்கிறத நினச்சிட்டானா? இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். அவன் 10 பேர் வரட்டும், நம்ம அவனை கூப்பிடு, மச்சானை கூப்பிடு, மாப்பிள்ளையை கூப்பிடு, அவனை கூப்பிடு, அவ்வளோ வரையும் வீட்டில் வச்சுருப்போம். அவன் வரட்டும், போட்டிக்கு போட்டி, ஒத்தைக்கு ஒத்த போட்டு பார்ப்போம், இன்னைக்கு பார்த்துடலாம். இது எல்லாரும் பேசக்கூடியது. அல்லேலூயா. சாதாரண மனுஷங்க பேசக்கூடியது, இது நாம பேசக்கூடியது இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அவங்க வராங்களா? வரட்டும். நம்மளை கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். கர்த்தரிடத்தில் அபயமிடுவோம், ரூமை போட்டுவோம், அந்தரங்கத்தில் இருக்கிற தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். அவர் வெளியரங்கமாக பதிலளிப்பார். தகப்பனே, நிலைமையை பாரும், ரொம்ப பரிதாபமாக இருக்குது. 10 பேர் வராங்களாம் என்னை அடிக்கிறதுக்கு, எங்கள் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு வராங்களாம். நான் யார் இடத்துல போவேன் ஆண்டவரே? நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? நீர் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் எப்படி தேவன் நம்மளை பாதுகாப்பார் தெரியுமா? எத்தனை இடத்துல சொல்லியிருக்கிறேனே. ஒரு சமயத்தில் ஸ்ரீலங்காவில் தமிழர்களாக பார்த்து அடிச்சுக்கிட்டே வராங்களாம். தமிழர்கள் இன்றைக்கி கேட்காங்க, ஸ்ரீலங்காவில் ஏன் இப்படி நடக்குன்னு. 1 லட்சம் பேர் தமிழர்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்தில் ரத்தத்துக்குரிய கரையத்தை இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. புயல் வருது, அங்கே அடி வருது, மிதி வருது. அது இன்னொரு பக்கம். நம்ம அந்த ட்ராக்குக்கு இப்போ போக நான் விரும்பலை. சரி, இப்போ பாருங்கள், ஸ்தோத்திரம். எத்தனை பிள்ளைகளை, எத்தனை வாலிப பிள்ளைகளை கற்பழிச்சிருக்கிறாங்க. அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பிள்ளையெல்லாம் பாவம், எனக்கு இன்னும் அந்த கண்ணுக்குள்ளே நிற்கு. சோல்ஜர்ஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க நம்ம பிள்ளைகளை. ஸ்தோத்திரம். தமிழ் பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க? பிடிச்சிட்டே போகிறாங்க. எதுக்கு? சாப்பாடு கொடுக்கறதுக்கா? பாவம் செய்கிறதுக்கு, அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு. பாவம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கொன்னுருவாங்க. அந்த ரத்தம் அந்த தேசத்தில் இருக்குது, தேசத்தின் இரத்தப்பழி. அதனால தான் அந்த நம்ம ராஜசேகர் பாட்டு பாடினார், ஆண்டவரே இலங்கையை மீட்டு எடும் ஆண்டவரே, ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதே. அந்த கவி ஞாபகம் வருதா? சந்திரசேகர் அவர் பாட்டு பாட்டு நினிவேக்கு இறங்கினீரே. அந்த கவி ஞாபகம் போட்டு விடுங்க பார்ப்போம். நினிவேக்கு இறங்கினீரே, எங்கள் தேசத்துக்கு இறங்கிடுமே,
நீனிவேக்கு இறங்கினீரே, எங்கள் இலங்கைக்கு இறங்கிடுமே. எல்லாம் ஏற்றுமா பாட்டு, இந்த பாட்டெலாம் ஏற்றி வைக்கணும். ஸ்தோத்திரம். ஓகே, பயங்கர நல்ல பாட்டு. அது ரத்தம் சிந்திருக்கு எங்கள் தேசம், அந்த 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 சாபத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு பாடிட்டு அவர் ஓட்டத்தை முடிச்சு போயிட்டார். ஆனால் இன்றைக்கி அந்த தேசத்தில் சாபங்கள் வாங்கப்படுது, இன்னும் வாங்கப்படும். அல்லேலூயா. அது வாங்கி முடித்த பிறகு தான் அந்த தேசத்துக்கு ஒரு சமாதானம் வரும். ஸ்தோத்திரம். என்னமும் செஞ்சுக்கிட்டு மன்னியும் ஆண்டவரேன்னா உடனே மன்னிச்சு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாருன்னு இன்றைக்கி அநேகர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது 1,00,000 ரத்தத்துக்கு யார் பதில் கொடுக்க? 1,00,000 ரத்தம் சிந்தப்பட்டது யார் பதில் கொடுக்க அதுக்கு? ஸ்தோத்திரம். அது பெற்று தான் ஆகணும். இன்றைக்கி தேசம், நம்ம தேசம் ஏன் இப்படி இருக்குது? ஏன் இப்படி இருக்குது தெரியும் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். என்ன ஆராதனைங்க நடந்து கொண்டே இருக்கிறது, பெருகிக்கிட்டே இருக்குது. தேசத்தில் நம்ம நிற்க முடியல. தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் இணைந்து இசைந்து ஒரு மனதோடு நம்ம ஜெபித்தோம் என்றால் ஸ்தோத்திரம், அந்த ஜெபம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். சரி, நான் காரியத்துக்கு வந்துடுறேன். அப்போ கடைசியில் பாருங்கள், இந்த நாபால் விஷயத்தில் அவர் என்ன செய்கிறாரு? உடனே கத்தியெடு அவன் கட்டிக்கோ. ஏன் உனக்கு சாப்பாடு தரலன்னா கொன்றுவியார் நீர் அப்போ என்ன ஜெபம் பண்ணீர்? அதுக்கு பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேங்கிறீர், 7 தரம் துதிப்பேங்கிறீர். இன்னும் கர்த்தருடைய காரியத்தை நீர் புரிந்து கொள்ளலையே. கர்த்தர் யாருன்னு புரிஞ்சு கொள்ளலையே. ஜெபம் இருந்துச்சு, உபவாசம் இருந்துச்சு, அழுகையின் பள்ளத்தாக்கெல்லாம் உருவ நடந்தீர், அதெல்லாம் நியாயம்தான். சாப்பாடு கொடுக்கலன்னா அதுக்கு நீ கொலையாக பண்ணுவீர் நீர். அதான் ஆத்திர முடிவு, அதான் அவசர முடிவு. தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கவே என்ன செய்யக்கூடாது? கூடாது. ரத்தம் சிந்தலாம். அதனால தான் கர்த்தர் பார்த்தாரு, நீ நிறைய ரத்தத்தை சிந்திட்டா ஆலயத்தை கட்டுறதுக்கு உன் கையை என்ன செய்யாத, வச்சிராத, கொன்னுவிட்டேன் உன்னை கொன்று. உனக்கு இது வேறு ஆசை இருக்கோ? என் ஆலயத்தை நீ கட்டுவேன்ன? உன் கை மோசமான கை, என் சாயலில் உண்டாக்கப்பட்ட அநேக மனிதர்களுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிற இந்த கையால் என்னுடைய பரிசுத்த ஆலயத்தை நீ கட்ட முடியாதுன்ட்டாரு. அல்லேலூயா. சும்மா இல்லை, தேவன் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், கவனித்து கொண்டு இருக்கிற ஒரு தகப்பன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியில் அபிகாயிலுடைய ஞானத்தினாலே அதிலிருந்து அவர் என்ன செய்யப்பட்டார்? தப்புவிக்கப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். இதே தாவீது விஷயத்தில் வாங்க இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்து நம்ம முடிச்சிடலாம். 2 சாமுவேல் 16:1-4. தாவீது மலையுச்சியிலிருந்து சற்று அப்புறம் நடந்து போன போது, இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சைப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சை ரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்திரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு, சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகி என் ஆண்டவனே. ஓகே, சம்பவம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா? சீபா யார்? மேவிபோசேத்தினுடைய வேலைக்காரன். மேவிபோசேத் யார்? மகன், யோனத்தானுடைய மகன். சரி, இப்போ அப்சலோம் என்ன செய்கிறாருன்னா, அப்சலோமால் துரத்தப்படுறாரு. அந்த நேரத்தில் இந்த சீபா தந்திரமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறையா அவருக்கு சாப்பிட்றதுக்குரிய ஆகாரங்களை என்ன செய்கிறாரு? கொண்டு போய் கொடுக்குறாரு. இதெல்லாம் என்னத்துக்குன்னு கேட்கும்போது, நீங்களாம் சாப்பிட்றதுக்குன்னு சொன்ன உடனே அடுத்தது உடனே அவருக்கு யார் ஞாபகம் வருது? மேவிபோசேத். எப்பா நீ வந்துட்டப்பா, மேவிபோசேத் எங்கே அப்படின்னு என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. அதுக்கு என்ன அவர் மேவிபோசேத் என்ன சொல்கிறாராம்? எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று பொய் சொன்னான். அல்லேலூயா. பொய் சொல்லிட்டான். உடனே அவர் என்ன செய்யலை? கன்சல்ட் பண்ணலை, பேசலை, எதுவுமே. தேவ பிள்ளைகளை இதை திருப்பி அந்த பாயிண்ட் தான் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ சீபா சொல்கிறத மாத்திரம் கேட்கணுமா, அல்லது மேவிபோசேத்தையும் விசாரிக்கணுமா? மேவிபோசேத்தையும் விசாரிக்கணும். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு டக்குன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, மேவிபோசேத்துக்கு என்ன செஞ்சார்? இவர் நிறைய கொடுத்தாரு. யோனத்தானின் நிமித்தம் நிறைய சவுலினுடைய அந்த சொத்துக்களை எல்லாம் யாருக்கு கொடுத்துட்டாரு? மேவிபோசேத்துக்கு கொடுத்துட்டாரு. இப்போ சொல்றாரு, மேவிபோசேத்துக்கு நான் கொடுத்ததெல்லாம் எல்லாம் உனக்கு.
பார்த்தீங்களா, இப்படி இருக்கக்கூடாதுங்க. ஒரு தேவ பிள்ளை எதையுமே நிதானித்து, பேச்சில் நிதானம், செயல்களில் நிதானம், என்ன நடந்திருக்கும். அதனால தான் நம்ம இந்திய தேசத்தில் ஒரு நல்ல ஒரு காரியம் பாருங்கள், ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு 3 வருஷம் ஆக்கிடுவான், 4 வருஷம் ஆக்கிடுவான். ஒத்தி போடுறேன்னு நமக்கு அது கோபமாக இருக்குது. ஆனால் அப்படி என்னன்னா, ஒரு நிரபராதி என்ன செஞ்சிடக்கூடாது, தண்டிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒத்தி போடுவாங்க, வாதி பிரதிவாதி, திருப்பி சாட்சிகள், இப்படியே விசாரித்து ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு குறைஞ்ச ஒரு 5 வருஷமாவது என்ன செஞ்சிருது இப்போ ஆயிடுது. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை, டக்குன்னு இவருடைய தேவனுடைய மனுஷன் டக்குன்னு என்ன செய்யக்கூடாது, இப்படி செயல்படக்கூடாது. கர்த்தர் இவருடைய வாழ்க்கையில் டக்குன்னு செயல்பட்டிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும். இவர் பத்சேபாள் விஷயத்தில் இவர் ஒரு பெரிய தப்பு பண்ணுறாருல, உரியாவை கொல்றாரு, பத்சேபாளை எடுத்துக்கிடுறாரு. அந்த சமயத்தில் வானத்திலேருந்து அக்கினி இறங்கியிருந்தா, நாதாப் அபியூக்கு மாதிரி இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டியடா, நான் உன்னை எப்படி நம்பி வச்சுருந்தேன், உன்னை நான் எப்படி நினச்சிருந்தேன், நீ இந்த மாதிரி பண்ணிட்டிய, உன் ஜபெல்லாம் என் சமூகத்தில் வந்து எட்டுச்சு, ஆனால் இதெல்லாம் வீணாக போச்சா எல்லாம் அப்படின்னு வானத்திலேருந்து அக்கினி இறக்குனாரா? இல்லை, பொறுமையாக காத்திருந்தார். ஸ்தோத்திரம். ரொம்ப காத்திருந்தார், வெயிட் பண்ணார். அவன் பாவ அறிக்கை செய்வார்னு காத்திருந்தார். ஆனால் காத்திருக்கலை, அவர் செய்யலை. அதனால தான் நாத்தானை அனுப்பினார். அவர் மேலே இருந்த அன்பு. அல்லேலூயா. கர்த்தருக்காக அவர் செய்த செயல்கள். இன்றைக்கும் நம்ம கர்த்தருக்காக செய்கிற செயல்களை விட்டுறாதீங்க. ஏன்னா இது என்ன செய்யும் அப்படின்னா, தேவன் நம்ம தண்டிக்க வருகிற வேளையில் இதெல்லாம் கொஞ்சம் தடையாக நிற்கும், நம்மை பாதுகாக்கும். நம்ம என்ன செய்யும், பாதுகா. அந்த வசனத்தை சொல்லுங்கள். இரக்கம் மேன்மை பாராட்டும். அதுக்கு முன்னால் உள்ள சொல்லுங்கள். இரக்கம் மேன்மை பாராட்டும். அதுக்கு முன்னால் உள்ள ஒரு வார்த்தை இருக்குது. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இன்னும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். தேவ இரக்கம் மேன்மை பாராட்டும். தேவன் நம்முடைய காரியங்களை எல்லாம் பார்க்குறாரு. எப்படி இருக்கிறோம், நம்ம ஜபம், நம்முடைய உபவாசங்கள், கர்த்தருக்காக செய்த காரியங்கள், நம்ம செய்த ஒரு பாவம் தண்டனைக்குரியதாக இருந்தாலும் கூட கர்த்தர் கொஞ்சம் இரக்கம் பாராட்டுறாரு. நியாயத்திற்கு முன்பதாக தேவ இரக்கம் என்ன செய்யுது, மேன்மை பாராட்டுகிறது. அப்போ பாருங்க, இந்த இவர் விஷயத்தில் இவர் என்ன பண்ண உண்மை நிகழ்வு என்னன்னு பார்த்துருவோம் வேகமாக. 2 சாமுவேல் 19:24 வாசிங்க. 2 சாமுவேல் 19 வேகமா. சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அவன் எருசலேமில் இருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ராஜாவாகிய ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். உமது அடியானாகிய நான் முடவனானபடி ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜா. காரியம் புரிஞ்சிட்டு உங்களுக்கு? காரியம் புரிஞ்சிட்டா இல்லையா? சரி, அப்ப உண்மை என்ன, உண்மை நிலைமை என்ன? இவர் என்னை கூட்டிட்டு போ, என்னை ராஜாவோட நானும் போறேன்னு சொல்லும் போது நேக்கா என்ன செஞ்சிட்டான், ஓடி போயிட்டான். அன்னையில இருந்து என்ன செய்யலாம், கால் கழுவலையா, தாடி சரி பண்ணலை, சரியாக சாப்பிடலை, அதையே நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் யார் ஏமாற்றிட்டு போயிட்டான், சீபா ஏமாற்றிட்டு போயிட்டான். சீபா என்ன செஞ்சிட்டான், ஏமாற்றிட்டு போயிட்டான். இதுதான் உண்மை நிலை. இப்போ என்ன செஞ்சுருக்கணும், இப்போ என்ன செஞ்சுருக்கணும், தாவீது என்ன செஞ்சுருக்கணும்? இங்கே சிஸ்டர் யார்ட்டையா ஜோசப் ஏதோ கை வைத்தனமாக இருந்துச்சு. ஜோசப் சொல்லு. தாவீது என்ன செஞ்சுருக்கணும்? முடிச்சிடுறேன், நேரம் ஆயிட்டு. தாவீது என்ன செஞ்சுருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும், எப்படி சரி பண்ணியிருக்கணும், எப்படி சரி பண்ணியிருக்கணும்? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன பண்ணியிருக்கணும்னா, லெஃப்ட் அண்ட் ரைட்டு சீபாவும் வாங்கியிருக்கணும். உண்மை தெரிஞ்சு போச்சு, உண்மை இப்போ தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவர் இன்னும் சந்தேகத்தில் இருக்கிறாரு. ஆகவே என்ன பண்ணிட்டாருன்னா, அடுத்த அவசர முடிவு எடுக்கிறாரு. என்ன சொல்லிட்டாரு, நீயும் மேவிபோசேத்தும் நான் அந்த சொத்துக்களை பாதி எடுத்துக்கோங்க. இப்படி செய்யக்கூடாது. எதுவுமே நீ ஒரு ராஜா, நீ நீதியின் பக்கம் நிற்கணும். பாவமாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. பைபிள் வசனம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஏழைன்னு சொல்லி அவன் பக்கத்தில் நின்று நியாய தீர்ப்பு கொடுத்துறாத. பணக்காரன் நினச்சி அவன் முகத்துக்கு பார்த்து பயந்து அவன் சைட தீர்ப்பு கொடுத்துறாத. பக்காவாக இருக்குது பைபிள். அல்லேலூயா. பைபிளை படித்து பாருங்க, ரசித்து படித்து பாருங்க, ருசித்து படித்து பாருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன செஞ்சுருக்கணும் இவரு, என்ன செஞ்சுருக்கணும்? டேய் மேவி சீவா இங்கே வா, நீ என்ன சொன்ன? அவன் பாரு, அவன் கால் நடக்க முடியாமல் இருந்திருக்கான். அவன் சொல்லியிருக்கான் அவன்கிட்ட, நீ நேக்கா விட்டுட்டு கள்ளத்தனமாக என்ன செஞ்சுருக்க, வந்திருக்க. உன்ட்ட நான் அவசரப்பட்டு என்ன செஞ்சிட்டேன்,
உனக்குன்னு சொல்லிட்டேன். மரியாதை அவ்வளோத்தையும் உனக்கு திருப்பி கொடு, உனக்கு ஒன்றும் கிடையாது, ஓடி போயிரு. நியாயப்படி உனக்கு நான் சிறைச்சாலையில் வைக்கணும், ஆனால் நான் அப்படி வைக்க விரும்பலை. நீ எனக்கு சாப்பாடெலாம் கொஞ்சம் கொடுத்துருக்க, அது எனக்கு கொஞ்சம் இறக்கம் இருக்குது, அதனால் நான் என்ன செய்கிறேன், விட்டு வைக்கிறேன். மரியாதையாக அவ்வளோத்தையும் திருப்பி ஆற்ற கொடுத்துரு. மேவி போசைத்து உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீ வேலைக்காரன். நான் எதன் அடிப்படையில் இவனுக்கு கொடுத்தேன்? யோனத்தான் என் நண்பன், யோனத்தான் நிமித்தமாக கொடுத்தேன். படுபாவி நீ ஏமாத்திட்டிய, நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் 2 பேரும் பாதி பிரிச்சுக்கோங்க. இது என்னங்க நியாய தீர்ப்போ? தாவீதுராஜாட்ட இதை போய் கேட்கணும். பரலோகத்தில் நான் போகும்போது கண்டிப்பாக பார்ப்போம். தாவீதுராஜா நீங்கள் கேட்கீங்களோ கேட்கல, நான் கேட்பேன். ஸ்தோத்திரம். இப்படி நீ நியாய தீர்ப்பு கொடுத்துச்சு, நீதி பிறலாமல் என்ன செய்யணும், நியாய தீர்ப்பு கொடுக்கணுமே. இன்னைக்கு ஜட்ஜுகள் எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க, அப்படி சொல்கிறாங்கல்ல, ஜட்ஜில் குட்டின்றோம் பேசக்கூடாதுன்னு. சரி வேண்டாம், நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு போக வேண்டாம். ஏன்னா மைக்கிலெல்லாம் பேசுகிறோம், ரெக்கார்ட் ஆகுது, அந்த பாயிண்ட்டுக்கு போக வேண்டாம். ஆனால் தாவீது ராஜாவை நல்லா பிடிக்கலாம். அவர் ராஜா, அவர் நியாயாதிபதி, அவர் சேனாபதி, எல்லாம் வேணாலும் சொல்லலாம். ஆனால் நீதி தவறிட்டார. இதுக்கு காரணம் என்னன்னா அவசர முடிவு. எதுவுமே அவசரமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வந்தாச்சுன்னா வடையை தின்ன உடனே நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சாப்பாட்டு டேஸ்ட்டில் ஓகே 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 அப்புறம் வீட்டில் போய் நின்று கண்ணீர் விடுறது, அப்படி இருக்கக்கூடாது. நிதானமாக பஜ்ஜியை தின்னாலும் பரவாயில்ல, சொஜ்ஜியை தின்னாலும் பரவாயில்ல, சரிம்மா நான் ஜெபம் பண்ணி யோசித்து நிதானமாக நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். ஒரு ஆசை மாதிரி காட்டிடக்கூடாது. ஆமாம் அவ்வளோதான், அந்த பூ வச்சுட்டேன், என்ன வச்சுட்டேன், பூ வச்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், இதெல்லாம் நமக்கு தேவை இல்லை. எந்த முடிவு எந்த காரியமும் தேவ பிள்ளை நிதானமாக யோசித்து அப்படி தான் செய்யணும். சரி, டக்குன்னு பார்த்துருவோம், முடிச்சிட்டேன். ஆபிரகாம் லோத்து விஷயத்தில் லோத்து எடுத்த முடிவு அவனுக்கு சாபமாக தான் மாறிச்சு. 2வது அகாஸ்வேர் ராஜா வஸ்தியை நீக்கிய விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவசர முடிவு. அதுக்கப்புறம் அவர் நினச்சாராம் உட்காந்து, ஐயோ வஸ்தி அனுப்பிட்டனே, இனிமேல் நினச்ச பிரயோஜனம் இல்லை, கால தாமதம், முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ்டு, வஸ்தியினுடைய சாப்டர் க்ளோஸ்டு, முடிஞ்சு போச்சு. இனி வஸ்தியை பற்றி நீ என்ன செய்ய, நீ நினைக்க முடியாது. அடுத்து அகித்தோப்பேல், ஆத்துரம் அவசரம். ஏன் உங்களுடைய ஆலோசனை கேட்கலன்னா என்ன, வேற இன்னும் காரியம் இருக்க, ஆத்திரப்பட்டு அவர் என்ன செஞ்சார், தற்கொலை செய்து கொண்டார். அடுத்தது வேற யாரை பார்த்தோம், அடுத்தது நேரா போத்திபார் விஷயத்தில் பார்த்தோம். அடுத்தது யாரை பார்த்தோம், இப்போ தாவீது விஷயத்தில், நாபால் விஷயத்தில், மேவி போஸ் விஷயத்தில். இவர் என்ன இதெல்லாம் எதுக்கு நம்ம கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார் நமக்குன்னா, தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. குடும்ப காரியமாக இருந்தாலும் சரிதான், படிப்பு காரியமாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஆவிக்கு சபை சில முக்கியமான காரியங்கள் தீர்மானம் எடுக்கும்போது ஜெபத்தோடு ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் நம்ம எடுத்தால் அந்த முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். அவசரம்னா அந்த முடிவு சரி இருக்காது. நமக்கு நஷ்டமும் கஷ்டமும் வேதனையும் பாடும் துன்பமும் துயரமும் துக்கமும் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. இதை இன்னொருக்கா கேளுங்க, நீங்கள் கேட்பீங்களா? ஸ்தோத்திரம். போதும், இதுவே போதும் ஐயா, இதே போட்டு 1 மணி நேரத்துக்கு போட்டு மேலே போட்டு எழுதி இன்னொருக்கா நான் கேட்கவா? போதும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வார்த்தைகளில் வல்லமை இருக்குங்க, வார்த்தைகளில் ஜீவன் இருக்கு. கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாக என்ன செய்வார், நம்மோடு பேசுவார். முழங்கால் பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் அவசர முடிவு எடுக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த லோத்தை போல, இந்த அகாஸ்வேர் ராஜாவை போல, இந்த அகித்தோப்பேலை போல, இந்த போத்திபாரை போல, இந்த தாவீதை போல ஆண்டவரே, நான் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. எதையும் நான் நிதானமாக செய்யணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையோடு, உம்முடைய ஆண்டவரே உம்மை சார்ந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் எதையும் நிதானத்தோடு செயல்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். குடும்ப வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளாக எத்தனை பிரச்சனை, மாமியார் மருமகளுக்குள்ளாக எவ்வளவு பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக எத்தனை பிரச்சனை. யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. அன்றைய ஒரு சும்மா இது பார்த்தேன், வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம்னு போட்டிருக்காங்களாம். அந்த வீட்டில் அன்னை இல்லம், அந்த அம்மா இருக்கிறது அந்த அன்னையர்கள் தங்குற இடம். அந்த அவங்க தங்குற இடத்துல கொண்டு அவன் என்ன செஞ்சுட்டான், சேர்த்துட்டு வந்துட்டான். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது பாருங்கள், நிறைய காரியங்கள். அவசர முடிவு எடுத்து என்னத்தையாவது ஒன்று என்ன செஞ்சுறது பண்ணிடுறது. தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கவே கூடாது. ஒரு தீர்மானத்தோடு போகணும். ஆண்டவரே, என் குடும்ப காரியமானாலும் சரி, என் வேலை ஸ்தலத்தில் ஆனாலும் சரி, ஆண்டவரே சபையிலே ஆனாலும் சரி, டக்குன்னு நான் முடிவு எடுக்க மாட்டேன் ஆண்டவரே. அவசர முடிவு நான் எடுக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்கப்பா. அவசர முடிவு எடுக்காமல் இருக்க கிருபை தாங்க
கொடுங்கப்பான்னு ஆண்டோட கேட்போம். ஆண்டவர் அப்படியே செய்வார். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவசர முடிவு எடுத்தவர்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எந்த காரியத்தையும் நல்லா சிந்தித்து யோசித்து ஆண்டவரை நிதானமாக செயல்பட, அது முக்கியமான காரியங்களை நாங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் ஆண்டவரே நாங்கள் சில நாட்கள் ஆகிவிட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து நாங்கள் தீர்மானங்களை எடுக்க, நல்ல முடிவுகளை எடுக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். கனம் மகிமை துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.